ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ ஆந்திராவில் யாரோ ஒருத்தர் முருகனை பற்றி ஜூனியர் என்டிஆரை வச்சு படம் எடுத்து அதில் வடக்கில் பிறந்த முருகன், தெற்கில் வழிபடப்படும் முருகன் அப்படின்ட்டு இங்கிலீஷில் எழுதியிருக்கிறாங்க. ஸோ அதற்கு சிலர் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்த ஒரு விஷயம். ஸோ வழக்கமாக பாரிசாலன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு முதல்ல பேச ஆரம்பிப்பார். அதே மாதிரி தான் இதுவுமே பேசினார். ஆனால் இதுக்கு இடையில் போலிடாக்ஸ், அது பாலிடாக்ஸான்னு தெரில, அப்படி ஒரு சேனல் வளர்ந்து வரக்கூடிய சேனலாக இருந்திருக்குது. ஆனால் அப்பப்போ கிராஸ் ஆகும், பட் அதை நான் கவனித்ததில்லை என்னன்ட்டு. ஸோ அந்த சேனல் பாரிசாலன் சொன்ன கருத்துக்களை அதற்கு கவுண்டர் கொடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க. அதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு டைமில் இந்த போலிடாக்ஸும், அவர் பேர் விக்னேஷ், அவரும் பாரிசாலனும் நேரடியாக விவாதம் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நிறைய பேருடைய ஆர்வம் அதை நோக்கி போச்சு. ஏன்னா பாரிசாலன் அவர்கள் விவாதம் பண்ணுறது இதுக்கு முன்னாடி அரவிந்த் அனிமல் ஆக்டிவிஸ்ட் அப்படிங்கிறவர் கூட பண்ணார். ஸோ அப்போ அதை யாரும், அதாவது கமெண்ட்ஸ்லாம் நல்லா இருந்ததே தவிர அதை யாரும் எடுத்து ரெவ்யூ பண்ணலை. ஆனால் இந்த விவாதத்தை ரெவ்யூ பண்ணியே ஊறப்பட்ட வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய யூடியூபர்ஸ் ரெவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அப்போ தான் அதில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க தோணிச்சு. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் அந்த அரவிந்த் அனிமல் ஆக்டிவிஸ்ட்டு அவரு கூட பாரிசாலன் விவாதம் பண்ணும் பொழுது அரவிந்த் அவர்கள் தான் டென்ஷன் ஆனார். ஒரு டைமில் ஏதோ இங்கிலீஷில் ஒரு மாதிரி டென்ஷன் ஆன மாதிரி, அதாவது அவர் டென்ஷன் ஆனாரா தெரில, மேபி அவருடைய சுபாவமாக கூட இருக்கலாம். பட் அந்த வார்த்தைகள் கொஞ்சம் ஒரு மாதிரி, நீங்கள் லூஸு அந்த மாதிரி இங்கிலீஷில் அவர் சொன்னார். ஆனால் பாரிசாலன் அவர்கள் கூலாகவே இருந்தார், ஃபுல்லாகவே கொஞ்சம் கூட கோபம் படாமல் ஒரு அமைதியாக எடுத்துகிட்டு போயிருந்தார். ஸோ அதில் இவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள், அரவிந்த் சொல்லக்கூடிய கருத்துக்கள், நிறைய கருத்துக்கள் நல்லா இருந்தது. பட் கடைசியில் ஒரு கருத்து என்னென்னா, ஸோ விலங்குகளை அதன் அனுமதி இல்லாமல் நாம் எப்படி பயன்படுத்தலாம், கொல்லலாம், சாப்பிடலாம், அப்படி அவர் எடுத்துகிட்டு வரார். இதில் அவர் கடவுள் நம்பிக்கை வேறு இல்லையாம் அரவிந்த் அனிமல் ஆக்டிவிஸ்ட். அதுவே ஆச்சரியமாக இருந்தது. கடைசியில் என்ன பண்ணேன்னா, அதனால் அதை வளர்க்கவே தேவையில்லை, அப்படியே அந்த இனம் அழியிட்டோம் அப்படின்னும்போது என்னடா இப்படி முடிச்சிருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ அது பாரிசாலன் அவர்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்தது. பட் அதில் ஆனால் ஈக்குவலாகவே ஒரு சில பாயிண்ட் அவர் சூப்பராகவும் ஒரு சில பாயிண்ட் இவர் சூப்பராகவும் சொன்னாங்க. பட் இந்த டிஸ்கஷனை எல்லோரும் உற்று நோக்கியதுக்கு முக்கியமான காரணம் பாரிசாலன் அவர்கள் தான். ஸோ பாரிசாலன் அவர்கள் குறிப்பாக பெரியாரை பற்றி பேசிய வீடியோவில் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனார்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு போல்டாக அந்த மாதிரி யாரும் அதுக்கு முன்னாடி பேசினது கிடையாது. ஸோ அப்போ நிறைய டிபேட்ஸ்லாம் கலந்துக்கிட்டார். அதிலிருந்து அவருடைய பேச்சுக்களுக்கு அவருடைய கருத்தை ஏற்றுக்காதவங்க கூட விரும்பி கேட்குற மாதிரி தான் இருக்கும் அவருடைய பேச்சு. ஆனால் இந்த டிஸ்கஷனில் பார்க்கும் பொழுது அது கொஞ்சம் தலைகீழாக இருந்தது. ஏன் தலைகீழாக இருந்ததுன்னா, பாரிசாலன் அவர்கள் எப்பயும் பேசுகிற மாதிரி தான் பேசியிருக்கிறாரு. ஆனால் அவரை பயங்கரமாக கவுண்டர் கொடுத்துருக்கிறாரு போலிடாக்ஸ் விக்னேஷ். நேரடியாக பேசும்போதே கவுண்டர் கொடுத்துருக்கிறாருன்றதை விட ஆதாரத்தோட ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாரு. அதை இவர் ஏற்க மறுக்கிறார். ஏன் ஏற்க மறுக்கிறாருன்னா, இது ஆரிய கலப்புன்னு திரும்ப அந்த ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுக்கிறார். தமிழ் இதிலேருந்தே எடுத்தால் கூட இது அவங்களுடைய கருத்து அப்படின்ட்டு. ஸோ ஏற்கனவே பாரிசாலன் அவர்கள் முதல்ல இதை பற்றி பேசினதை வச்சு நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம்.
ஸோ இங்கேயும் அதே தான் சொல்லிகிட்ருக்கிறார். அப்போ அவர் இலக்கியத்தை காட்டும்போது இது வந்து பிற்காலத்தில் வந்தது, அதுக்கும் முந்தையதுன்னு ஏதோ சொல்லிகிட்டு இருக்கிறார். அப்போ எதையுமே ஏற்றுக்க மாட்டிங்களா அப்படின்ட்டு அவர் கேட்டுட்ருக்காரு. ஸோ ஃபைனலாக என்ன ஆகுது அப்படின்னா, பாரிசாலன் நடுவில் டென்ஷன்லாம் வேறு ஆகுறார் இதில். அதில் அவரே சொல்கிறார். ஆனால் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும்போது நம்ம இதை எமோஷ்னலாக கையாளாமல் இன்டெலெக்சுவலாக கையாளணும்னு சொல்லி தான் பாரிசாலன் அவர்கள் தொடங்குறாங்க. பட் ஒரு டைமில் இவர் தான் பாரிசாலனே எமோஷ்னலாக ஆகிறார். ஆகி அப்போ இவர் சொல்கிறார், கூல் ஆகுங்க, எமோஷ்னலாக வேண்டாம், நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னும் அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு டைமில் வந்து முதல்ல அந்த கேமரா திருப்பி காட்டு, இவர் ரெஃபரன்ஸ்க்கு ஒரு ஆள் இட்டு வந்திருக்கிற, காட்டுன்ட்டு ரொம்ப கோபமாக பாரிசாலன் சொன்னது வந்து ரொம்ப குழந்தைத்தனமாக இருந்தது. கடைசியாக வந்து தமிழ் இலக்கியம் சொல்கிறது எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறது கிடையாது அப்படின்னு பாரிசாலன் அவர்கள் சொல்கிறாங்க. நாங்கள் மற்றதையும் ஏற்றுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ எடுத்துகிட்டு வந்து கடைசியாக சம்மரைஸ் பண்ணும்பொழுது என்ன சொல்கிறாருன்னா, இந்த இதில் சொல்கிற எல்லா கதையும் நாங்கள் புறந்தள்ளிட்டு முருகனை வந்து மனிதனாகத்தான் நாங்கள் நினைக்கிறோம், ஒரு அரசனாகத்தான் நினைக்கிறோம், தமிழ் அரசனாக நினைக்கிறோம், எங்களுக்காக போராடியவரை நாங்கள் வணங்குவோம், முன்னோர்களை வணங்குவோம். அதுதான் அவருடைய ஸ்டாண்டாக இருக்குது. இவர் போலிடாக்ஸ் விக்னேஷ் அவர்கள் வந்து நீங்கள் வந்து அவர் கடவுள் கிடையாதுன்னு கீழே எடுத்துகிட்டு வரீங்க, அவர் இந்த பூமியில் வாழ்ந்தவர் கிடையாது, அவர் கடவுள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஏற்கனவே பாரிசாலன் அவர்கள் சொல்லும்போது இது மாதிரி சிவனுக்கு ஒன்றும் முருகன் பிறக்கலை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதை வந்து இவர் நிறைய இலக்கியத்தை காட்டி பாருங்கள், இதில் எல்லாமே வந்து சிவனுடைய குழந்தை முருகன் தான் போட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே பாரிசாலன் அவர்கள் வந்து ஒரு 2-3 கதையை சொல்கிறார். ஆனால் அந்த கதையிலுமே எல்லாத்துலேயுமே சிவனுடைய குழந்தை முருகன் தான் வருது. ஆனால் அந்த கதைகள் வித்தியாசமாக இருக்குது, மாறுபடுது. அதாவது இந்த பைபிளுக்கு சொல்லுவாங்க, இயேசுவை பற்றி 4 பேர் 4 விதமான கதைகள் எழுதியிருப்பாங்க, மத்தேயு அந்த மாதிரி வரும். அதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறத வச்சு இது பொய் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவரும் இதில் முரண்படுது அப்படிங்கிறாரு. அதுக்கு அவர் சொல்கிறார், போலிடாக்ஸ் விக்னேஷ், இது எல்லாமே ஒரே கதைன்னு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதுலேயும் வந்து சமஸ்கிருத கதையை வந்து நான் டிஃபெண்ட் பண்ண விரும்பலைன்றாரு. ஸோ அவர் தமிழ் ஸ்டூடெண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஒரு இடத்துல வந்து இதெல்லாம் வந்து தமிழுக்கு வர்றதுக்கு முன்னாடி சமஸ்கிருதத்தில் இருந்திருக்குது அப்படின்னு பாரிசாலன் அவர்கள் சொல்கிறார். அப்போ விக்னேஷ், அப்போ தமிழுக்கு முன்னாடி சமஸ்கிருதம் தோன்றிச்சின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு டென்ஷனாகி கேட்குற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அவர் அது இல்லாமல் அந்த இலக்கியம் படித்து அதுக்கு விளக்கம் வேறு சொல்கிறார். ஸோ தமிழ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ தமிழ் மீது ஆர்வம் கொண்டவராகவும் இருக்கிறாரு. ஆனால் தமிழுக்கு முன்னாடி சமஸ்கிருதம் தோன்றிச்சா அப்படின்னா அதில் என்ன டவுட் இருக்குது? இந்தியாவில் உள்ள எல்லா மொழியுமே சமஸ்கிருதத்திலேருந்து தான் வந்தது அப்படிங்கிறது நம்மளால் தெளிவாகவே சொல்ல முடியும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் என்ன சொல்லிட்டோன்னா, அங்கேருந்து வந்ததுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இங்கே இருக்கிறதுல அது கொஞ்சம் கலந்துடுச்சு அப்படின்னு மாற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். மற்ற எந்த ஸ்டேட்லேயுமே அப்படி நாங்கள் சமஸ்கிருதத்திலேருந்து வந்தவங்க கிடையாதுன்னு யாருமே சொல்கிறது கிடையாது, தமிழை மாதிரியே இருக்கிற மலையாளம் உட்பட. ஸோ இதில் என்னென்னா, அந்த சமஸ்கிருதத்தில் வந்து நிறைய சவுண்டு வரும். க, ஹ, க, ஷ, ச, இந்த மாதிரி விதவிதமான சவுண்டு இருக்கும். இது வந்து நிறைய மொழிகளில் இருக்குது, இந்திய மொழிகளில் நிறையவே இருக்குது. குறிப்பாக ஹ அந்த சவுண்டெல்லாம் வரும். இதில் எந்த சவுண்டுமே தமிழில் இருக்காது. தமிழில் ஒன்றே வச்சுருப்போம், ழான்னு. அது தமிழ்நாட்டுக்காரன் வாயிலே வராது, வாழைப்பழம் தான் பெரும்பாலும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒன்றுத்தை வச்சுட்டு நாம் அடிக்கிற பெருமை இருக்குதே. தமிழ் கடவுள் முருகன் சொல்கிறாங்க. தமிழ் கடவுள் முருகன்னா அந்த முருகனுக்கு காவே தமிழில் இல்லையே, முருகன் தான் படிக்கணும். அப்புறம் ஸோ சமஸ்கிருதத்துக்கு முன்னாடி தமிழ் தோன்றுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே சமஸ்கிருதம் இந்தியாவில் பேசப்படும் பொழுது
தமிழ் மொழியில் தமிழ்நாடே தோன்றலை. ஆனாலும் சமஸ்கிருதம் தான் இந்தியாவில் தோன்றியதிலே முதல் மொழி. ஆக்சுவலாக உலகத்திலே தோன்றிய முதல் மொழி தமிழ் அப்படின்ட்டு நல்லா கூகுள் அங்கே எல்லாத்துலேயும் விக்கிபீடியா எல்லாத்துலேயும் நம்மளால் அப்டேட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ அதனால் வெளிநாட்டுக்காரங்க கூட அதுதான் உண்மைன்னு நினச்சிட்டு இருக்கிறான். ஆனால் உண்மையிலே உலகத்திலேயே முதல்ல தோன்றிய மொழி இந்திய மொழி தான். ஆனால் அது தமிழ் கிடையாது. ஆக்சுவலாக இந்திய மொழியிலே கடைசியாக தோன்றிய மொழியாக தமிழ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இன்னும் கேட்டால் இவங்க தமிழ் பழைய தமிழ் அகழ்வாராய்ச்சியில் கிடைக்குதுன்னு சொல்கிறது எதுவுமே இப்போ நாம் பேசக்கூடிய தமிழாகவும் இருக்காது, எழுதக்கூடிய தமிழாகவும் இருக்காது. அந்த எழுத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அதுவே வடநாட்டு இந்த ஒடியா போன்ற மொழி மாதிரி தான் இருக்கும் எழுத்து வடிவத்தில். ஸோ அப்போ இப்போ இருக்கிற தமிழ் எவனுக்குமே தெரியாத ஒன்று எப்படி நீங்கள் தமிழ்னு சொல்கிறீங்க? ஏன்னா இன்றைக்கி சமஸ்கிருதம் யாரும் பேசாட்டினாலும் கூட அந்த சமஸ்கிருதத்தில் உள்ள வார்த்தைகளுடைய அர்த்தத்தை ஹிந்தி பேசுகிறவங்களால புரிஞ்சிக்க முடியும். ஆனால் அதேமாரி சமஸ்கிருத எழுத்துக்களை ஹிந்தி தெரிஞ்சவங்களால படிக்கக்கூட முடியும். ஆனால் இந்த கல்வெட்டுகளில் இருக்கக்கூடிய தமிழை எந்த தமிழ்னாலையும் எப்படி படிக்க முடியாமல் இருக்குது? அப்போ அது வேறு ஒரு மொழி தானே அது. ஸோ இன்றைக்கி தமிழ்நாடுன்னு பேர் வச்சுருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் கிடைக்கிற எல்லாமே தமிழ் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ்நாடுன்ற பேரே இப்போ தான் வந்திருக்குது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். கண்டிப்பாக தமிழுக்கு முன்னாடி சமஸ்கிருதம் தோன்றியதுன்றது உண்மை. ஆனாலும் சமஸ்கிருதமும் இந்தியாவில் தோன்றிய மிக பழமையான மொழி கிடையாது. உலகத்தின் மிக பழமையான மொழி இன்னும் உயிரோடு தான் இருக்குது. ஏன்னா சமஸ்கிருதம் இப்போ அது சும்மா ஒரு சிலரால் மட்டும் படிக்கக்கூடிய ஒரு மொழியாக தானே இருக்கே தவிர ஒரு பேச்சு வழக்கு மொழியாக இல்லை. ஆனால் உலகத்தின் மிக பழமையான மொழி இன்றைக்கும் மிக மிக இளமையாக இருக்குது. ஜஸ்ட் இப்போ தோன்றிய மாதிரி இருக்குது. உண்மையிலே இப்போ தான் அது தோன்றுறது இது அப்படின்னு நாம் நம்பிட்டும் இருக்கக்கூடிய அந்த ஹிந்தி தான் உலகத்தின் மிக பழமையான மொழி அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது டக்குன்னு பார்க்கும்பொழுது. இப்போ உதாரணத்துக்கு அதை எதிர்க்கவும் செய்கிறோம் இல்லையா? ஸோ நாம் எதெல்லாம் எதிர்க்கிறோமோ அது எல்லாமே மிக பழமையானது. உதாரணத்துக்கு ஹிந்தியை எதிர்க்கிறோம். அதே மாதிரி ஜிஎம் கிராப்ஸ், ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் இல்லையா, அதை எதிர்க்கிறோம். ஆனால் அந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் இவங்க லேப் மூலமாக தனக்கு பிடிச்ச கேரக்டரை எல்லாம் ஒரு பழத்தில் உருவாக்குறாங்க, ஒரு மலரில் உருவாக்குறாங்க. ஸோ தனக்கு பிடிச்ச கேரக்டர்னு சொல்கிறத விட இவங்களாம் உருவாக்கலை, ஏற்கனவே அது இருக்குது, வேறு ஒரு இடத்துல இருக்குது. இப்போ ஒட்டு மாம்பழம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மலருடைய அழகும் இன்னொரு மலருடைய வாசனையும் கலக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு செடியும் ஒட்டுறாங்க. ஆக்சுவலாக அது இல்லாமல் நிறைய முறைகள் இருக்குது. அப்போ இது எதுக்குன்னா இதில் உள்ள பெஸ்ட் குவாலிட்டியும் இதில் உள்ள பெஸ்ட் குவாலிட்டியும் ஒரே மலரில் வரணும் அல்லது ஒரே கனியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணுறாங்க. ஆனால் இது உடம்பில் ஏதாவது உபாதையை ஏற்படுத்திடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தை கிளப்பி அதை எதிர்க்கிறாங்க. ஸோ அந்த பயம் சில சமயம் உண்மையாகவும் ஆயிடுது, ஆனால் எப்பவும் கிடையாது. ஸோ நிறைய அந்த அரிசி நெல் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த பாரம்பரிய விதைகள் அதெல்லாம் இப்போ கிடைக்கிறதே கிடையாது. எல்லாமே இவங்க அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வர்றது தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த இயற்கையாக அந்த எல்லாத்தையும் ட்ராட் கண்டிஷன் இந்த மாதிரி அதாவது ட்ராட் வருது அப்படின்னா, அதாவது பஞ்சம் வருது அப்படின்னா அந்த பஞ்சத்துலேயும் தாங்கக்கூடிய ஒரு விஷயத்தை இவங்க உருவாக்குறாங்க, அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரி உருவாக்குறாங்க. ஆனால் அது சில சமயம் அதுக்கு முன்னாடி இருந்த ரகத்தை விட அந்த ரகத்துக்கு இருந்த சில குவாலிட்டிஸ் இது இழந்துடுது அப்படிங்கிறதுனால எதிர்க்கிறாங்க. ஆனால் பல சமயம் உண்மையான காரணம் அது கிடையாது, ஜஸ்ட் அது நம்மளுடைய பாரம்பரிய விதை, அதில் நன்மை இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வச்சு அதனாலேயே அந்த பழைய தானியங்களுக்கெல்லாம் டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அது அநேகமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிளப்பி விட்ட பொருளையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அதே மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங், ஆர்கானிக்னால் இயற்கை விவசாயம்,
அந்த இயற்கை விவசாயத்தை நம்பினதுனாலேயே இலங்கை வந்து மிகப்பெரிய பஞ்சத்துக்குள்ளே போச்சு. அதாவது திடீர்னு செயற்கை உரத்தை எல்லாம் நிறுத்தினாங்க. ஆனால் செயற்கை உரம் மண்ணில் போடுறதுக்கு முக்கியமான காரணமே இயற்கையாக மண்ணுக்கு அந்த சக்தி இல்லை, போயிடுச்சு. அதனால தான் போடுறாங்க. ஸோ அப்போ இயற்கையாக மண்ணில் சக்தி இல்லைன்னா, சக்தி இல்லாத அந்த மண்ணிலிருந்து வரக்கூடிய புல்லோ அல்லது ஏதோ ஒரு தாவரத்தை சாப்பிட்ற மாடு அதோடைய சாணத்தில் மட்டும் எப்படி சக்தி இருக்கும்? ஸோ அந்த மாட்டு சாணத்தை வச்சு விவசாயம் பண்ணுறது தான் இயற்கை விவசாயன்றாங்க. இப்போ அதுலேயும் அந்த சக்தி இல்லை. அதனால தான் வந்து அங்கே மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்தது இலங்கை. ஸோ இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான கண்டிஷனை தாக்கு பிடிக்கிறதுக்காக சில தானியங்களை வந்து உருவாக்குறாங்க இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலமாக. நமக்கு இப்போ பார்க்குறதுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, புதுசாக இவங்க இதை உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இதை இவங்க புதுசாக உருவாக்கலை. இன்றைக்கி வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 4-5 அற்புதமான மலர்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வெவ்வேறு கலரில் இருக்குது. அதை எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு மலராக உருவாக்குறாங்க. ஸோ எல்லாத்தில் உள்ள ஸ்பெஷல் தன்மையும் இதில் வருது. ஸோ அப்படி உருவாக்குறது வந்து இப்போ உங்களுக்கு வந்து இது புதுசாக உருவாக்குனாங்க, நாங்கள் குழந்தையாக இருக்கும்போது கிடையாது அப்படின்னு தோணலாம். ஆனால் இது புதுசாக உருவாக்கப்பட்டது கிடையாது. ஆரம்பத்தில் இப்படி தான் இருந்தது. அந்த செக்ரிகேஷன் ஆஃப் ஜீன்ஸ்ன்னுவாங்க. அது பிரிஞ்சு கொஞ்சமாக ஒரு சில கேரக்டர் மட்டும் ஒவ்வொரு ஆஃப் ஸ்ப்ரிங்க்கு, அதாவது அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகும். கொஞ்சமாக அப்படியே மாறும். இப்போ ஒரு அப்பா அம்மாவுக்கு 10 குழந்தை பிறக்கிறாங்க அப்படின்னா, அந்த அப்பா அம்மா கிட்ட இருக்கக்கூடிய உடல் ரீதியான ஸ்பெஷல் கேரக்டரை நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட எல்லாமே அந்த 10 குழந்தைங்க கிட்டேயும் இருக்காது. அந்த 10 குழந்தையில் ஒரு குழந்தைகிட்ட கூட அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே இருக்காது. ஒரு சிலது இருக்கும், ஒரு சிலது இருக்காது. கூடவே நெகட்டிவான விஷயங்கள், அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்களும் அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இப்படியே இது குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். ஸோ இப்படி குறைஞ்சி வர ஒரு டைம் அப்போ அந்த சிச்சுவேஷனும் சேலஞ்சிங்காக ஆகும்போது அந்த குழந்தையால் தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ அதை தான் இவங்க வந்து சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் வந்து இயற்கையில் நடக்கிறது. பட் இதை வந்து இவங்க லேபில் அந்த மாதிரி சேலஞ்சிங்கான சிச்சுவேஷனை உருவாக்கி அந்த சேலஞ்சை, அதாவது இப்போ உதாரணத்துக்கு வந்து தண்ணியே இல்லாமல் ஒரு விதை இருக்குது, தண்ணியே இல்லாமல் அங்கே விதை போடுவாங்க, அல்லது கம்மியான தண்ணி ஊற்றி. அப்போ எது வந்து ரொம்ப கம்மியான தண்ணி ஊற்றியோ அல்லது தண்ணியே ஊற்றாமலே முளைச்சிருக்குதோ அதுதான் ட்ராட் ரெசிஸ்டண்ட் கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பஞ்சத்தை தாங்கக்கூடிய பயிர் வகை. ஸோ அதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையிலே இந்த சக்தி ஏற்கனவே இருந்தது, இவங்க புதுசாக கண்டுபிடிச்சது கிடையாது. ஸோ இப்போது எடுத்துகிட்டு வராங்க. அதில் உள்ள ஒரு நல்ல குணம். இப்போ இது கூடவே வேறு ஒரு நல்ல குணம் சேர்த்துக்கணும் அப்படின்னா அதையும் இதையும் ஒட்டு, இதெல்லாம் நிறைய டெக்னாலஜி இருக்குது. ஸோ அதை வச்சு உருவாக்குறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஹிந்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இன்றைக்கி எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஹிந்தி சமீபமாக கண்டுபிடிச்ச மொழி, நிறைய மொழிகளுடைய இணைச்சி இவங்க உருவாக்கியிருக்கிறாங்க ஹிந்தியை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, ஆரம்பத்தில் ஹிந்தி இருந்தது. அது கொஞ்சமாக ஒவ்வொரு இடமாக பேசப்படும்போது அங்கங்கே அது மாறுது இல்லையா. இப்போ தமிழை கன்னியாகுமரியில் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, கோயம்புத்தூரில் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, வார்த்தைகளுமே கொஞ்சம் மாறும். ஸோ அதனால் வடநாட்டில் உள்ள பெரும்பான்மையானவர்களுக்கு ஹிந்தி புரியும். ஆக்சுவலாக ஆமாம், வடநாட்டு மொழி தெரிந்த எல்லோருக்குமே ஹிந்தி புரியும், ஹிந்தி தெரியாமலே. ஏன்னா அது ஆல்ரெடி அங்கேருந்து வந்த மொழி. இன்னும் சொல்லப்போனால் ஹிந்தி கொஞ்சமாக கொஞ்சம் மாறுதல் அடைந்து வந்த மொழி தான் சமஸ்கிருதம். ஸோ சமஸ்கிருதமே ஹிந்தியில் இருந்து தான் வந்தது. ஆனால் நம்மளுடைய புத்திக்கு இப்போ எப்படி தோணுன்னா, சமஸ்கிருதத்துலேருந்து ஹிந்தி வந்தது, சமஸ்கிருதத்துலேருந்து மற்ற மொழி வந்தது அப்படின்னு தோணும். ஆனால் ஹிந்தியிலேருந்து தான் சமஸ்கிருதம் வந்தது. ஸோ சமஸ்கிருதத்தில் நிறைய ஹிந்து வேதங்கள், ராமாயணம், மகாபாரதம் எல்லாமே அங்கேருந்து தான் வருது. பாருங்கள், தமிழ்நாட்டிலையும் இந்துக்கள் தான் இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் இந்துக்கள் தான் இருக்கிறாங்க. ஆனால் இவர்களுடைய அந்த தெய்வங்களுடைய கதை
சமஸ்கிருதத்தில் தான் இருக்குது அப்படின்னா முதல்ல வந்தது தமிழா சமஸ்கிருதமா? உடனே சில புத்திசாலிகள் வந்து இந்துன்ற வார்த்தையை இப்போ தாண்டா வந்தது அப்படி இப்படின்னுவாங்க. ஆக்சுவலாக ஹிந்து அப்படிங்கிறது மதம் கிடையாது. ஆனால் ஒரு மதம் இருந்துச்சு, அதுக்கு பேர் வேறையாக இருந்தது. அது ஹிந்துன்னு பிற்காலத்தில் சொல்லப்படுது. முதல்ல இருந்த அந்த மதத்துக்கு பேர் தான் ஆதி சனாதன அப்படின்றது. இப்பயும் அந்த வார்த்தை இருக்குது. ஆதினா ஆரம்பத்தில் தோன்றிய, சனாதனம்னா என்றென்றும் இருக்கக்கூடிய அழிவற்ற. ஆனால் அது கூட இன்னும் இருக்குது. ஆதி சனாதன இந்து தர்மம்னு இன்றைக்கி சொல்லிட்டாங்க, கிடையாது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். அந்த தர்மத்தை சார்ந்தவர்கள் யார் தெரியுமா? அவங்கள தான் இன்றைக்கி இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றோம். சிவபெருமானை தவிர மற்ற அத்தனை பேரும் அந்த தர்மத்தை சார்ந்தவர்கள். அந்த தர்மம் நம்ம பாரதத்தில் தான் இருந்துச்சு. அந்த தர்மம் இருக்கும்போது பாரதம் மட்டும்தான் இருந்தது. அந்த தர்மம் இருக்கும்போது அந்த தர்மம் மட்டும்தான் இருந்தது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளில் இந்து மதத்தை பற்றி இருக்கும், அதேமாதிரி குரான்லேயும் மற்ற மதத்தை பற்றி இருக்கும். ஆனால் இந்து மத வேதங்களில் எதிலுமே இந்து மதத்தை தவிர வேறு எந்த மதத்தை பற்றியுமே இருக்காது. காரணம், அப்போ வேறு எந்த மதங்களும் தோன்றவும் இல்லை. ஸோ இது எல்லாமே அடுத்தது ஒரு ரீஜனாக போகும் பொழுது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கடவுளை வந்து, அதிலும் என்ன தான் அந்தந்த ரீஜனலாக ஒரு சில கடவுளை வணங்கினாலும் கூட எல்லா இடத்துலையும் சிவனை வழிபடுவாங்க, எல்லா இடத்துலையுமே விஷ்ணுவையும் வழிபடுவாங்க, அதேமாதிரி அம்மனையும் வழிபடுவாங்க. பட் வெவ்வேறு இடத்துல அம்மனுடைய பேர் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரே மதத்திலிருந்து வந்தது தானே அப்படின்ட்டு வெள்ளைக்காரன் வந்து ஹிந்து அப்படின்னு வச்சுருக்கலாம். அதுக்காக அவன்தான் இந்து மதத்தையே உருவாக்கினான், அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாதுன்னு சில புத்திசாலிகள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இதில் வரக்கூடிய நிறைய கேள்விகளுக்கான பதிலுக்கும் இந்த ஹிந்தி மொழி தான் முதலில் தோன்றியதுன்னு சொல்கிறதுக்குமே இதற்கான விளக்கம் கொடுத்தா அதுக்கான விளக்கம் கொடுக்கறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படி ஹிந்தி முதல் மொழின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்தியாவில் மட்டும்தான் யுகமாக பிரிச்சிருக்கிறாங்க. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், முடிஞ்ச உடனே மறுபடியும் சத்தியுகம். இப்படி வேறு எங்கேயுமே கிடையாது. மற்ற எல்லா இடத்துலையும் லீனியராக இல்லையா, உலகமே கிடையாது, திடீர்னு கடவுள் வந்து ஆகுகன்னாரு, உடனே தோன்றிடுச்சு பூமி, இப்படி தான் பைபிள் குரான்லலாம் இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. எப்போவுமே இந்த பூமி இருக்குது. இந்த யுகங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. 4 யுகங்கள், 4 யுகம் முடிந்தவுடன் மீண்டும் சத்தியுகம் வரும். இதில் என்ன டிஃப்ரென்ஸ், இதில் என்ன ஜனவரி பிப்ரவரி மாதிரி அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. ஏன் அப்படி கிடையாதுன்னா, ஜனவரி அப்படியே 12 மாதம் கழிச்சு டிசம்பர் முடிஞ்சு மீண்டும் ஜனவரி வரும். ஆனால் ஜனவரியில் எல்லாம் நல்லவங்களாக இருந்தாங்க, டிசம்பரில் எல்லாம் கெட்டவங்களாயிட்டாங்கன்னு சொல்கிறோம். டிசம்பர் முடிஞ்சோடனே ஜனவரியில் மறுபடியும் நல்லவங்களாயிட்டாங்கன்னு சொல்கிறோம், கிடையாதுல்ல. ஆனால் இந்த யுகத்தில் சொல்லுவாங்க, அது இங்கேயே காட்டுறேன் பாருங்கள், சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். கலியுகம் ரொம்ப ரொம்ப மோசமானவர்கள். இன்னைய வரைக்கும் சொல்கிறாங்களே களி முத்திடுச்சு, கமெண்ட்டில் போடுவாங்க நிறைய பேர், கலியுகம் அப்படி தான் இருக்கும், களி முத்திடுச்சு. இருக்கிறதுலே கீழான யுகம், கீழான மனிதர்கள் வாழக்கூடிய யுகம், கீழான புத்தி கொண்ட மனிதர்கள் வாழக்கூடிய யுகம். அதாவது மனிதனுடைய புத்தி கீழானதாக மாற யுகம் கலியுகம். இதுக்கு நேர் எதிரானது சத்தியுகம். அங்கே இருக்கிறவங்கள தான் தேவதைகள் சொல்கிறோம். தெய்வங்கள்னு இந்துக்கள் வழிபடுறதெல்லாம் சத்தியுகத்தில் வாழ்ந்தவர்களைத்தான். சத்தியுகத்தில் வாழ்ந்த எல்லாரையும் வழிபடலை. ஏன்னா சத்தியுகம், திரேதாயுகம் ரெண்டும் சேர்த்து சொர்க்கம்னு சொல்கிறோம். எல்லா மதத்துலையும் சொர்க்கம் எங்கேயோ இருக்குதுன்னு நினச்சிட்ருக்காங்களே, இதே பாரத பூமி தான் சொர்க்கமாக இருந்தது. ஸோ அடுத்த 2500 வருடம் துவாபர யுகம், கலியுகம் நரகமாக மாறுது. இது வந்து மனிதர்கள் கொடுக்குற இதை வச்சு நம்ம பேசலை, இது டைரெக்டாக கடவுளே இப்போ வந்து சொல்லிகிட்டு இருக்கிறார். இது யாருக்கும் தெரியாது, அதுதான் பெரிய விஷயம். முருகன் வந்து முன்னோருன்னு சொல்கிற பாரிசாலனுக்கும் முருகனை பற்றி தெரியாது. அதற்கு கவுண்டர் கொடுக்குற போலிடாக்ஸ் விக்னேஷ் அவர்களுக்கும் முருகனை பற்றி எதுவும் தெரியாதுன்றது தான் உண்மை. 2 பேருமே புக்கை படிச்சுக்கிட்டு இங்கே ஆதாரம் இருக்குது, இதில் இப்படி இருக்குது, அதில் இருக்குது, இவ்வளோ தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எல்லா புக்கையும் எழுதுனது மனிதன் தான். எவனுக்குமே கடவுளை பற்றியே தெரியாது.
முருகனை விடுங்க, கடவுளை பற்றியே தெரியாது. அதுக்கப்புறம் தானே முருகனுக்கு வரணும் இல்லையா? முருகன் சிவனுடைய குழந்தைன்னா அப்பனை பற்றியே தெரியாது, பிள்ளையை பற்றி மட்டும் எப்படி தெரியும்? ஸோ இதை நடுவில் பாரிசாலன் பேசும்போது விக்னேஷ் ஈஷா யோகாவில் ஏதோ டான்ஸ் ஆடுறார், சிவராத்திரி ஃபங்க்ஷன் நினைக்கிறேன். அப்போ பாருங்கள் டான்ஸ் ஆடுறார். ஆமாம் ஆடினா என்ன இப்போ நான் உடனே அவருடைய வெப்சைட்டுக்கு போயிட்டு பாருங்கள் ஈஷா யோகாவில் ஜக்கி வாசுதேவ் சொல்லியிருக்கிறாரு, இவர் சிவா இஸ் எ மேன் அப்படின்ட்டு ஒன்று வரும், ஆரம்பத்தில் வந்த மனிதன் அப்படின்னு போட்டிருக்கோம். அதை வச்சு தானே அவங்க ஆதியோகின்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள் அவரே சொல்லிட்டாரு, நான் அதை ஏற்றுக்கலை, நீங்கள் ஏற்றுக்கலையா? அப்போ ஜக்கி வாசுதேவ் அதாவது ஈஷா யோகா சொல்கிறதை நீங்கள் முற்றிலும் நிராகரிப்பவர் அப்படின்ட்டு பாரிசாலன் ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசினார். உடனே பொலிடாக்ஸ் விக்னேஷ் அப்படியே அந்த செகண்டே சொன்னார், அப்போ ஈஷா யோகா ஜக்கி வாசுதேவ் சொல்வதை முற்றிலுமாக ஏற்கிறார் பாரிசாலன் சொன்னார். இல்லை அப்படி கிடையாது, நான் இந்த விஷயத்தை மட்டும்தான் ஏற்கிறேன், அதே மாதிரி தான் அந்த விஷயத்தை மட்டும்தான் நான் நிராகரிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ தான் முதல்ல அவர் அந்த கவுண்டர் கொடுக்கறது எவ்வளோ டேலண்ட்டாக இருக்கிறார் அப்படிங்கிறது டக்குன்னு தெரிய ஆரம்பிச்சிது. ஏன்னா அந்த இன்ஸ்டண்ட்டில் கொடுக்குறார், யோசித்து கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோலாம் ஃபுல்லாக பார்த்துட்டு பாரிசாலன் வீடியோ ஏற்கனவே நிறைய பார்ப்போம், இந்த வீடியோ கூட ஏற்கனவே பார்த்துருக்குறேன். ஃபஸ்ட்டு அவர் போட்ட இந்த முருகன் வடக்கத்தை சார்ந்தவரா தெற்கை சார்ந்தவரான்ற வீடியோவை பார்த்துருக்குறேன். ஆனால் இவர் போலிடாக்ஸ் அவருடைய வீடியோ எதுவுமே பார்த்தது கிடையாது. பட் இந்த கவுண்டர் கொடுக்கறத பார்க்கும்போது ஒரு ஆவல் வந்தது, சரி அவர் எப்படி தான் பேசியிருக்கிறார் அவருடைய சேனலில் அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, பயங்கரமான நக்கலாக அவருடைய சேனலில் பேசியிருக்கார். பயங்கரமாக அந்தளவுக்கு நக்கலாக ஒருத்தர் பேச முடியுமான்னு தெரியல. ஏதோ ஒன்று கொற்றவை மகன் முருகன் சொன்னால் அந்த கொற்றவை பார்வதி இல்லாமல் கீர்த்தி சுரேஷா அப்படின்னு சொல்கிறது யாரோ ட்ரோலில் எடுத்து போட்டிருந்தாங்க. அதுவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது அவர் லைனுக்கு லைன் நக்கல் தான் பண்ணியிருக்கிறார். எல்லாரையுமே நிறைய பேரை நக்கல் பண்ணி அவர் போட்டிருக்கிறாரு. ஸோ அதில் என்ன ஆச்சரியன்னா, அவ்வளோ நக்கல் பண்ணக்கூடியவர் பாரிசாலன் முன்னாடி பேசும்போது அந்த நக்கல் குணமே இல்லாமல் அமைதியாக தான் பேசுகிறார். அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சரி, கம்மிங் பேக் டு தி டாபிக். இப்போ சத்தியுகத்தில் ரொம்ப நல்லவர்கள், கலியுகத்தில் ரொம்ப கீழானவர்கள். அதாவது இந்த உலகம் ரொம்ப நல்லவர்களாக இருந்தது எப்படி மோசமாக ஆகுது அப்படின்னா, எப்படி ஒரு குழந்தை கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குது, வளர வளர கொஞ்சம் 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 ஆரோக்கியன்றதோட மனநலம் பரிசுத்தமாக இருக்குது இல்லையா? அதுக்கப்புறம் வளர வளர கொஞ்சம் கொஞ்சமாக குப்பையெல்லாம் சேர்த்துக்கிட்டு கடைசியில் குப்பை தொட்டியாகவே மாறிடுது அது இல்லையா? சாகும்போது பார்த்திங்கன்னா எல்லா குப்பையும் இருக்கும். அந்த மாதிரி தான் உலகமும் ஆரம்பத்தில் சூப்பராக சொர்க்கமாக இருக்கிற உலகம் கடைசியில் நரகமாக குப்பைமேடு மாதிரி மாறிடுது. ஸோ நம்ம பிரதமர் அவர்கள் கூட ஸ்வச் பாரத்னு எடுத்துகிட்டு வந்தார், இதை சுத்தமாக்கணுன்ட்டு. அது ஓகே, வெளியிலும் குப்பையாயிடுது, அது வேறு விஷயம். மனித மனமும் குப்பையாயிடுது. அதை மனிதர்கள் சரி பண்ண முடியாது. ஏன் முடியாதுன்னா, உள்ளே இருக்கிறது குப்பைன்னே அவங்களுக்கு தெரியாது. அதுதான் ரைட்டுன்னு வேறு நினச்சிட்ருக்கிறாங்க. அதான் கலியுகம். சரியெல்லாம் தவறாகவும் தவறெல்லாம் சரியாகவும் நினச்சிட்டு இருக்கிறது தான் கலியுகம். அப்போ இதை நமக்கு பிரித்து ஒருத்தர் சொல்லணும், இது தப்பு இது ரைட்டு அப்படின்னு. அதை சொல்கிறதுக்கு தான் கலியுகத்தின் இறுதியில் கடவுள் வராமல் எப்படி திடீர்னு சத்தியுகம் வரும்போது நல்லவர்களானாங்க இல்லையா? நல்லவனாக இருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போகிறது அது இயல்பு, இயற்கை. அது நம்ம ஒரு மனிதனுடைய ஒரு வாழ்க்கையிலே பார்த்துடலாம், ஒரு ஜென்மத்திலே பார்த்துடலாம். ஆனால் கெட்டவனாக இருக்கிறோம், திடீர்னு எப்படி நல்லவனாகிறான்? கடவுள் இன்டர்வென்ஷன் இல்லாமல் அது நடக்காது. ஏன்னா நம்ம பிறக்கும்போது பரிசுத்தமாக இருக்கிறோம், இறக்கும்போது குப்பையாக இருக்கிறோம், மறுபடியும் அடுத்த ஜென்மம் எடுக்கும்போது பரிசுத்தமாக இருக்கிறோம். எப்படி? அப்போ நடுவில் கடவுளோட இன்டர்வென்ஷன் இருக்குது இல்லையா? தாயின் கர்ப்பத்தில் சம்திங் நடக்குது, ஒன்றும் நடக்கலை, அதுக்கு முன்னாடி செஞ்ச பாவத்துக்கான தண்டனை கிடைக்குது. அதனால தான் பிறக்கும்போதே தலைவர் அழுதுகிட்டே பிறகுறார், உள்ளே வாங்கின அடி. சரி, அதே மாதிரி
உலகம் ரொம்ப மோசமாக இருக்கும்போது இதை மீண்டும் சரிப்படுத்துறதுக்காக கடவுள் வர. ஏன்னா இங்கே நடுவில் கடவுள்னால் என்ன அப்படின்ட்டு பாரிசாலன் கேட்குறார். கடவுள்னா கடவுள் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, இது பாரிசாலன் டெஃபினேஷன். இலக்கியத்தில் எங்கே இருக்குது? அதெல்லாம் இலக்கியத்தில் இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் என்னால் காட்ட முடியாது அப்படின்றார். அதாவது அதை தான் நான் சொல்கிறேன் இல்லையா, இவங்க வந்து புக்கை படிச்சுக்கிறாங்க, அது உண்மைன்னு நினச்சிக்கிறாங்க. அதை வச்சுட்டு தேவ யானைக்கு வந்து தேவ ப்ளஸ் யானை, அது வந்து இந்திரனுடைய யானை, அதுக்கு அவர் கவுண்டராக இந்திரன் யானை பேர் வந்து வேறு ஒன்றுன்னு சொல்லியிருந்தார். ஏன்னா பாரிசாலனுடைய இன்டென்ஷன் எல்லாமே என்னென்னா, அந்த சமஸ்கிருதத்தில் இருந்து வந்த கதை எதுவுமே நம்ம ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கிறார். ஏன்னா ஏற்றுக்கிட்டால் அதாவது முருகனையே திருட பார்க்குறாங்க அப்படின்னு யாராவது கடவுளை அதாவது இயேசுவை திருட பார்க்குறாங்கன்னு கிறிஸ்தவர் யாராவது சொல்லுவாங்களா? அல்லாவை திருட பார்க்குறாங்கன்னு முஸ்லீம்ஸ் யாராவது சொல்லுவாங்களா? அல்லாஹ் வந்து இந்தியாவின் கடவுள்னு சொன்னால் முஸ்லீம்ஸ் சந்தோஷப்படுவாங்க. அரபு நாட்டு இல்லையா, அதேமாதிரி இயேசு தமிழர்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ கிறிஸ்தவர்கள் சந்தோஷம்தான் போடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எங்கள் கடவுளை திருட பார்க்குறாருன்றதே வந்து தமிழர்கள் இப்படித்தான் சிந்திப்பாங்களா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னு மற்றவங்க யோசிச்சிடக்கூடாது இல்லையா? இப்போ நம்ம கூட தமிழ்நாட்டில் தான் பிறந்திருக்கிறோம், தமிழை தவிர எந்த மொழியுமே தெரியாது. ஆனால் நமக்கே தெரியுது இப்படியெல்லாம் இப்படி சிந்திக்கிறவங்க ஃபேமஸாக இருக்கிறதுனால தமிழர்களே இப்படி தான் சிந்திக்கிறாங்க அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கடந்து உள்ளே இருக்கிறது தான் கடவுள், இயற்கை தான் கடவுள், இந்த மாதிரி நிறைய நம்பிக்கைகள் வந்து இந்து மதத்தில் மனிதர்களால் கொண்டு வரப்பட்டதுன்றது உண்மைதான். அதனால தான் அது பேரே ஹிந்துன்னு சொல்லிட்டோம். அது மனிதர்கள் வச்சுக்கிட்ட பேர். ஆனால் அதோடைய ஒரிஜினல் பேர் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான். அந்த தர்மத்தை யார் தோற்றுவித்தார்? இல்லை, முஸ்லீம் மதத்தை வந்து முகமது நபி தோற்றுவித்தார், கிறிஸ்தவ மதத்தை இயேசு கிறிஸ்து தோற்றுவித்தார், புத்த மதத்தை புத்தர், இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் இருக்கிறாங்க. இந்து மதத்தை யார் தோற்றுவித்தார்? யாருக்குமே தெரியாது. தெரியாதனால என்ன பண்ணிட்டாங்க, இங்கே இருக்கிற எல்லாத்தையும் அரவணைச்சிக்கிச்சு இந்து மதம், எல்லாத்தையும் சேர்த்துக்கிச்சு, உள்வாங்கிக்கிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பேசுகிறவங்க ஒரு முக்கியமான காரணம் இந்து மதத்தை விட்டு மற்றவர்கள் மதம் மாறுறதுக்கும் நாஸ்திகர்களாக மாறுறதுக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்து மதத்தில் இருந்து தான் அதிகமாக வெளியேறுவாங்க. கண்டிப்பாக இந்து மதத்துலேருந்து தான் வெளியேறியிருப்பாங்க, ஏன்னா ஆரம்பத்தில் இருந்தவங்களே அவங்க தானே. கீதையில் ஒன்று போட்டிருக்கோம், எப்பொழுது அதர்மம் தலைவிரித்து ஆடுகிறதோ அப்பொழுது அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட நான் வருவேன் அப்படின்னு இருக்கும். இது கடவுளுடைய வார்த்தை. ஆனால் அங்கே அதுவும் மனிதர்கள் எழுதுனது தானே, அதனால் தப்பாக என்ன பண்ணிட்டாங்க, அதை சொன்னது ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லிட்டாங்க. அதான் பிரச்சனையாச்சு. அதனால தான் கடவுள் யாருன்னு தெரியல. ஸ்ரீகிருஷ்ணரை கடவுளாக மற்ற மதத்தினர் எப்படி ஏற்றுக்குவாங்க? அது உண்மையில் சொன்னது யாருன்னா சிவபெருமான். அவர் தான் இப்போ வரார். அதர்மம் தலைவிரித்து ஆடும்போது. அதர்மம் எப்போ தலைவிரித்து ஆடும்? இந்த 4 யுகத்தில். நீங்களே சொல்லுங்கள். கடைசியில் தான் இல்லையா? அப்போ தான் பாலியல் குற்றம்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கீழான நிலை, மனுஷன் அழிக்கிற அந்த ஒரு கொடூரமான அந்த அகங்காரத்துக்காக உலகத்தையே அழிக்க துணிகிறான் மனுஷன். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் தான் இறைவன் வரார். அதே கீதை மனிதன் எழுதுனதுனால இன்னொரு பெரிய தப்பு, யுகம் யுகமாக நான் வருகிறேன்னு இருக்கும். அப்படி வர்றது கிடையாது. கடவுள் ஒருத்தர் தான், நிறைய கடவுள்லாம் கிடையாது. இந்து மதத்தில் வழிபடுறவங்க எல்லோரும் கடவுள் கிடையாது, தெய்வங்கள். சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள் தெய்வீக குணமுடைய மனிதர்களைத்தான் தெய்வம்னு சொல்கிறது. மனிதர்கள் தான் அவங்க. ஸோ கடவுளுக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்? அல்லாஹ் ஒருவரே அப்படின்ட்டு முஸ்லீம்களுடைய முக்கியமான சித்தாந்தமாக அது இருக்குது. அதோடைய அர்த்தம் என்னென்னா, கடவுள் ஒருத்தர் தான், அவருடைய வழியும் ஒன்று தான், அது மட்டும்தான் உயர்ந்த வழி. மதங்கள் எதுவுமே கடவுள் உருவாக்கலை. கடவுள் இறுதியில் ஒரு வழி சொல்கிறார். அந்த வழி தான் கலியுக நரகமாக இருக்கிற இந்த பூமியை சத்யுக சொர்க்கமாக மாற்றக்கூடிய வழி. அது என்ன வழினா, சத்யுகத்தில் மனிதர்கள் எப்படி இருந்தாங்களோ அப்படியே இப்போ இருக்க சொல்கிறார்.
ஏன்னா ஆத்மா ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலுக்கு போகும்போது அந்த குணத்தை எடுத்துகிட்டு போகும். இப்படி தான் உலகம் கெட்டு போகிறது இல்லையா? இப்போ சின்ன வயசுலேயே குழந்தைங்க நிறைய தவறான காரியங்கள் செய்கிறாங்கன்னா அது முந்தைய ஜென்மத்தில் தாத்தாவாக இருக்கும்போது அவ்வளோ மோசமாக மைண்டு இருந்து இறந்துருக்கும். அதனால் சின்ன வயசில் அது சீக்கிரமாக கெட்டு போயிடுது. ஸோ இப்படியே ஒவ்வொரு தலைமுறையும் பார்த்திங்கன்னா அந்த கெட்டு போகிற வயசு வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக நடக்கும். ஏன்னா உலகமே மோசமாக அப்படி தான் மாறுது. முந்தைய தலைமுறையில் வந்து அந்த குணம் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ அடுத்து வரக்கூடியது சூப்பரான யுகம். அங்கே இருக்கிற அத்தனை பேரையும் நம்ம கோயில் கட்டி கும்பிட்றோன்னா கடவுளுக்கு ஈக்குவலாக அவங்க இருந்திருக்கிறாங்க குணத்தில். அப்போ அந்த குணம் இந்த கலியுகத்து மனிதர்கள் தான் அங்கே போகிறாங்க, பிறவி எடுக்கிறாங்க. ஆனால் எல்லோரும் போகிறதில்ல, சிலர் தான் போகிறாங்க. அதனால தான் சொர்க்கத்தின் பாதை இடுகளானது குறுகலானதுன்னு பைபிள் குரான்லேயும் போட்டிருக்கும். ஸோ கம்மியானவர்கள் தான் அங்கே போகிறாங்க. ஏன்னா கம்மியானவர்கள் தான் இறைவன் கொடுக்குற ஞானத்தை எடுக்கிறாங்க. ஸோ இறைவன் தன்னுடைய குணத்தை போதிக்கிறார். அவருடைய குணத்தை இல்லை நம்ம எல்லோருமே நம்மளை மாதிரியே மற்றவங்கள ஆக்கணும்னு தான் நினைப்போம். அந்த மாதிரி கடவுள் வந்து தன்னை மாதிரி பிறரை மாற்றுறார். இதுதான் பைபிளில் என் சாயலில் என் குமாரனை படைத்தேன் அப்படின்னு இருக்கும். என் ஜீவ சுவாசத்தை கொடுத்து அந்த களிமண்ணில் செய்யப்பட்ட ஆதாமை எழுப்பினேன் அப்படின்னு இருக்கும். இதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? சத்தியுகத்தில் எல்லோருமே ஆத்ம உணர்வில் இருப்பாங்க. ஆத்மானா உயிர், அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கும். அந்த ஆத்மா தான் நான்ற உணர்வுலேயே இருப்பாங்க. ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு தான் பார்ப்பாங்க. உடல்ன்ற உணர்வு இருக்காது. அதனால தான் ஆண்களும் பெண்களும் அவ்வளோ அழகாக இருந்தாலும் சின்ன சலனம் கூட இருக்காது. அப்புறம் எப்படி காமம் இருக்கும்? காமமே இல்லாத உலகம். அதனால தான் நம்ம கோயில் கட்டி கும்பிட்றோம். அந்த கோயிலில் இருக்கிற பூசாரி காமம் சார்ந்து ஏதாவது பண்ணால் நமக்கு செம கோபம் வருது. அல்லது சாமியார் குருக்கள் ஏதாவது காமத்தில் ஈடுபட்டாங்கன்னா அவ்வளோ கோபம் வருது. ஏன்னா காமமே இல்லாதவர்களாக இருந்தவர்கள் அந்த தேவதைகள், அவங்கள தான் நாம் கும்பிட்றோம். பாரிசாலன் அவர்கள் வந்து முன்னோர்களை நாம் வழிபடுறோம். முன்னோர்களை தான் தமிழன் வழிபடுறான். தமிழன் மட்டும் இல்லை, இந்துக்கள் எல்லோருமே முன்னோர்களை தான் வழிபடுறான். அப்போ கிருஷ்ணர்லாம் மட்டும் யார்? நம்ம முன்னோர் தான். சொர்க்கத்தில் பிறந்த முதல் குழந்தை ஸ்ரீகிருஷ்ணர். அதுக்கு முன்னாடியும் இருக்குது உலகம், இல்லாமல் கிடையாது. தூய்மையாக பிறந்த முதல் குழந்தை, காமமில்லாமல் பிறந்த முதல் குழந்தை. அவர் தான் முதல் மகாராஜாவாகவும் ஆகிறார். அதனால தான் சொர்க்க வாசல் திறப்பு விழா பெருமாள் கோயிலில் கொண்டாடுறாங்க. வாசலை திறந்தால் உள்ளே அவர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கதைக்கும் இறைவன் கொடுக்குற இந்த ஞானத்தின் மூலமாக நம்மளால் விளக்கம் சொல்ல முடியும். ஏன்னா இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் முட்டாள்தனம்னு சொல்கிறது எந்த முட்டாள் வேணாலும் சொல்ல முடியும். நிராகரிக்கிறது அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்கிறதுக்கு தான் புத்தி வேணும். ஸோ அப்போ அந்த அர்த்தத்தை யார் சொல்ல முடியும் அப்படின்னா இறைவன் தான் சொல்ல முடியும். ஆனால் இறைவன் உட்காந்து ஒன்றுத்துக்கு அர்த்தம்லாம் சொல்லலை. அவர் அனைத்து மதங்களின் வேதங்களின் சாரத்தை சொல்கிறார். வேதங்களை படிச்சுட்டு சொல்லலை. அவர் சொல்கிற சாரத்திலேருந்து உருவாகிறது தான் மற்ற மதங்கள். நம்ம சொன்னோம் இல்லையா ஆரம்பத்தில், எல்லா குணங்களும் உள்ள மலர் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அது பிரிஞ்சு பிரிஞ்சு வேறு வேறையாக போன மாதிரி வெவ்வேறு மதங்கள் வருது. இறைவன் கொடுத்த ஞானத்திலிருந்து வெளிப்பட்டு வருது அது. ஆனால் இறைவனுடைய ஞானம் ஃபுல்லாக இருக்காது. கொஞ்சம் பைபிளில் இருக்கும், கொஞ்சம் குரானில் இருக்கும், கொஞ்சம் கீதையில் இருக்கும். இப்படி எல்லாத்துலேயும் ராமாயணத்தில் கொஞ்சம் இருக்கும், மகாபாரதத்தில் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். ஆனால் இது எங்கேருந்து வந்தது? நிறைய பேர் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கன்னா, எல்லா மதங்களும் கடவுள்கிட்ட தான் இட்டுட்டு போகுது. கிடையாது. எல்லா மதங்களும் கடவுள்கிட்ட இருந்து உங்களை இட்டுட்டு போகுது. கடவுள்கிட்ட இருந்து வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டு இருக்குது. இதை ஒன்று சேர்க்கவும் முடியாது. இறைவனே வந்து மறுபடியும் அந்த ஞானத்தை கொடுத்தால் தான் உண்டு. ஸோ அந்த ஞானத்தை இறைவன் கொடுக்குறார். ஏன்னா இது இறைவனால் மட்டும்தான் பண்ண முடியும். மற்றபடி அந்த சொர்க்கத்தில் மனிதர்கள் எவ்வளோ அழகாக இருப்பாங்களோ அதேமாரி விலங்குகள் அவ்வளோ அழகாக இருக்கும். அதேமாரி தாவரங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய கனிகள் அவ்வளோ சூப்பராக இருக்கும். மண் அவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி இழந்து இன்றைக்கி அனைத்தையும் இழந்து கிடக்குது. ஸோ அப்போ கனிகள் அவ்வளோ சுவை வாய்ந்ததாக இருக்கும். மலர்கள் அவ்வளவு நறுமணம் மிக்கதாக இருக்கும். அப்படியே அந்த காற்றிலேயே வாசனை வீசுன்றார். இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி சென்ட் அடிக்க தேவையில்லை, வாசனை திரவியம் பயன்படுத்த தேவையில்லை.
இயல்பாகவே இன்னும் கேட்டிங்கன்னா மனித உடலே நாராது. இன்றைக்கி நாறுது இல்லையா, அதனால தானே சென்ட் அடிக்கிறான். ஸோ அங்கே மனித உடலே நாராது, இயற்கையான அழகு இருக்கும் எல்லோருக்குமே. பியூட்டி பார்லருக்கெலாம் வேலையே கிடையாது. ஸோ இப்போ மனிதன் வந்து நல்ல நல்ல கேரக்டர் உள்ள கனிகள்லேருந்து அந்த கேரக்டரை மட்டும் எடுத்து மறுபடியும் ஒரு நல்ல கனியை உருவாக்குறான். ஆனால் இந்த கனி உண்மையில் ஆரம்பத்தில் இருந்த கனி, அதை நோக்கி போகுது. ஏன்னா சொர்க்கம் வரப்போகுது இல்லை, இதோட கண்டினியூட்டியாக வரும். அப்போ அதுக்கான ஏற்பாடு இங்கே நடக்கும் தானாகவே. அதுதான் நடந்துகிட்ருக்குது. சயின்ஸ் கூட பாருங்களேன், கடந்த 100-200 வருடமாகத்தான் எல்லா கண்டுபிடிப்புகளுமே வருது. அதிவேகத்தில் அசுர வளர்ச்சி அடையுது. மனுஷன் எப்பயும் தான் இருக்கிறான், எப்போவும் ஏற்கனவே கண்டுபிடிக்க வேண்டியது தானே. இது ஏன் இப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னா, சொர்க்கத்தில் புஷ்ப விமானம் இருக்கும். ஸோ அப்போ இங்கே ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சி அது அதிவேக விமானமாகி அது அப்படியே அங்கே புஷ்ப விமானமாக மாறுது. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா, செயற்கை சூரியனை சைனா கண்டுபிடிக்குது, அதன் மூலமாக உலகத்துக்கே கரண்ட் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு. அது வந்து நியூக்ளியர் எனர்ஜி தான். சொர்க்கத்தில் நியூக்ளியர் எனர்ஜி தான் இருக்கும். ஸோ அதற்காக தான் இங்கே இதோடைய கண்டினியூட்டியாக தான் அங்கே வரும். திடீர்னு மந்திரகாலி போட்டு வர்றது கிடையாது. அப்போ இதெல்லாம் மனிதன் கண்டுபிடிச்சிடுவான். ஆனால் அந்த குணத்தை மாற்றுறது இருக்குது இல்லையா, அது கடவுள் வந்து தான் மாற்ற முடியும். ஏன்னா மனிதன் வந்து அந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் மூழ்கி கிடக்கிறான், புலனின்பத்திலே மூழ்கி கிடக்கிறான். அது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2500 வருடம் முன்பு ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அப்போ தான் மனிதன் உடம்புன்னு நினைக்க ஆரம்பிச்சிடறான், ஆத்மான்றதை மறந்துடுறான். அது வரைக்கும் சொர்க்கத்தில் ஆத்மா தான் நான், ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுதுன்ற உணர்வு இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துடுறான். மறக்கும்போது தான் ஆத்மான்ற உணர்வு இருக்கும்போது உள்ளே இருந்தே ஆனந்தம் இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். ஸோ அதனால் தனக்குத்தானே திருப்தியாக இருப்பான். வெளி உலகத்தில் எதுவும் நடக்க தேவையில்ல அவனுக்கு திருப்தி ஆகிறதுக்கு. ஆனால் இன்றைக்கி வெளியில் ஏதாவது நடந்தால் தான் அவன் திருப்தி ஆகிறான், இல்லைன்னா விரக்தி ஆகிடுறான். ஸோ வெளி உலகத்தை சார்ந்து இருக்கிறான், புலனின்பத்துக்கு அடிமையாகிறான். எப்போ தன்னை உடம்புன்னு நினைக்கும்போது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போனதோடைய நிலை என்னாச்சு, இன்றைக்கி கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கிறான் இல்லை, போதைப்பொருள் பயங்கரமாக எல்லா இடத்துலையும் இருக்கிறத பார்க்குறோம். அதேமாரி காமம், அதுக்கு பயங்கரமாக அடிமையாக இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இப்படி உலகம் ஆனால் தான் உலகம் அழியும். ஏன்னா பாவக்கூடம் நிரம்பினா தான் உலகம் அழியும். ஸோ ஒரு பக்கம் பாவம் அப்படி நடந்துகிட்ருக்கும், இன்னொரு பக்கம் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குறார். அதில் கோடியில் சிலர் இதை ஏற்றுக்கிட்டு சொர்க்கத்துக்கு வருவாங்க. அந்த சொர்க்கத்துக்கு வரவங்க யார் தெரியுமா? ஏற்கனவே சொர்க்கத்தில் இருந்தவங்க தான் இப்போ மறுபடியும் அந்த ஞானத்தை எடுப்பாங்க. கரெக்டாக சொல்லணும்னா இந்த 5000 வருடம் ஒரு கல்பம்னு சொல்லுவோம். வேதத்தில் தவறுதலாக கல்பம் வந்து லட்சக்கணக்கான வருடம், ஒவ்வொரு யுகமும் பல ஆயிரக்கணக்கான வருடம் அப்படின்னு போட்டிருக்கோம். கிடையவே கிடையாது. வெறும் 5000 வருஷம் தான் இறைவன் சொல்கிறார். சரி, இதோடைய சிறப்பம்சம் என்ன தெரியுமா? இதில் என்ன நடந்ததோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். ஸோ பாரிசாலன் அவர்களும் போலிடாக் விக்னேஷ் அவர்களும் இந்த வாதம் பண்ணுறதோ, இதுக்கு முன்னாடி கவுண்டர் வீடியோ போட்டதோ புதுசாக நடக்கல. ஒவ்வொரு 5000 வருஷத்துலேயும் நடக்குது. அதுக்கு விளக்க வீடியோ நாம் போடுறதும் ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குது. சரி, நாம் முதல்ல ஹிந்தியை தானே சொல்ல வந்தோம், அதுக்குள்ளே நிறைய ரகசியத்தை சொல்லிட்டோம் இல்லையா? இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக அதிகமாக பேசப்படுற மொழி எது இல்லையா? ஹிந்தி தான். தமிழ்நாட்டை தவிர எல்லோருக்குமே ஹிந்தி தெரியும். தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தெரியும். ஹிந்தியை எதிர்க்கிற அரசியல்வாதிகளுக்கே தெரியும். அதுதான் கொடுமை. ஸோ மக்களை முட்டாளாக்கி தான் அரசியல் பண்ண முடியும். அதுதான் மக்களாட்சி. மக்களாட்சினா என்னது? அவனுக்கு ஓட்டு போட்டால் அவ்வளோதான் அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு பயத்தை விதைக்கணும். அப்போ என்ன ஆகும்? இப்போ நடக்கிற அரசியல் தான் நடக்கும். மொழியை வைத்து, மதத்தை வைத்து, வடக்கன் தெற்குன்றதை வச்சு இந்த மாதிரி அரசியல் தான் நடக்கும். ஆனால் ராஜாராணி ஆட்சியில் இந்த பிரச்சனை கிடையாது. பிரச்சனை வெளியிலேருந்து வந்தால் தான் உண்டே தவிர மக்களை பயமுறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ராஜ குடும்பத்தில் பிறகுறோம், ராஜாவாக தான் இருக்க போகிறோம். ஸோ இங்கே தான் வந்து மகாத்மா காந்தி தப்பு பண்ணிட்டார். அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, அந்த டைமில் வந்து பிராந்தியமாக பிரிஞ்சு இருக்குது, ராஜாக்களுக்கு இடையில் அடிச்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் உண்மை தான். அதனால் இந்தியா அதாவது துண்டு துண்டாக ஆயிடுச்சு. இப்போ இதை ஒன்று சேர்க்கணும். இப்படி ஆனதுக்கு காரணம் என்ன? ராஜாராணி ஆட்சி தானே அப்படின்னு அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, ஒன்று சேர்த்து ராஜாராணி ஆட்சியை எடுத்துகிட்டு மக்களாட்சின்னு எடுத்துகிட்டு வந்தார். ஆனால் பிரச்சனை வந்து ராஜாராணி ஆட்சி கிடையாது,
மனிதனுடைய மனதுக்குள்ளே பொறாமை, சுயநலம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா இது தமோ பிரதானம், கலியுகம். நீங்கள் என்ன ஆட்சி கொடுத்தாலும் அவன் அடிச்சிக்க தான் செய்வான், அவன் குணத்தை மாற்றுற வரைக்கும். ஸோ இப்போ கடவுள் குணத்தை மாற்றுறார். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதெல்லாம் அழிக்கணும்னா நீ உடம்புன்றதை மறந்து இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா தான் நான்ன்ற உணர்வில் வரணும். அதற்கான சக்தி நமக்கு இல்லை. அந்த சக்தி வேணும்னா எப்போவுமே ஆத்மாவாக இருக்கிற என் ஒருவனை நினைவு செய்யணும் கடவுள் சொல்கிறார். அவரைத்தான் சிவன் இந்துக்களும், அல்லான்னு முஸ்லீம்களும், பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறோம். கடவுள் ஒருவர் தான். ஸோ அவருக்கு உடம்பு கிடையாது. அதனால தான் லிங்க ரூபத்தில் சிவனை பூஜை பண்ணுறோம். மற்றபடி கழுத்தில் பாம்பு போட்டுட்டு இருக்கிறவர் சிவன் கிடையாது, அவர் சங்கர். அவர் சிவனாக இருந்தால் அவர் ஏன் எதிரில் லிங்கத்தை வச்சுட்டு தியானம் பண்ணிகிட்டு இருக்க போகிறார்? அவரை நினச்சி அவரே தியானம் பண்ணுவார். ஸோ இறைவன் உடல் எடுக்காதவர், ஒளி ரூபமாகவே இருக்கிறாருன்றது தான் அந்த லிங்கத்துடைய அர்த்தம். ஸோ ஒளி ரூபன்றதான் அங்கே அக்னி அந்த மாதிரி காட்டிட்டாங்க. அப்போ இறைவன் கொடுக்குற ஞானம் நீங்கள் உடம்பு கிடையாது, ஆத்மா, என்ன மாதிரியே. அதுதான் என் சாயலில் குமாரனை படைத்தேன். நான் எப்படி ஒளி ரூபமாக இருக்கிறனோ அதேமாதிரி நீங்களும் ஒளி ரூபம் தான். இந்த உடம்பு நீங்கள் கிடையாதுன்றது தான் இறைவன் கொடுக்குற முதல் ஞானம். ஓம்க்கு அர்த்தம் அதுதான். நம்ம ஓம் சாந்தி சொல்கிறோமே, ஓம்னா நான் ஆத்மா, சாந்தினா என்னுடைய உண்மையான குணம் அமைதி. ஆத்மான்றதை மறக்கும்போது அமைதி போயிடுச்சு. ஸோ இப்போ சிவபெருமான் இந்த ஞானத்தை கொடுக்குறார். எப்படி கொடுப்பாரு? உடல் எடுக்காமல் எப்படி பேச முடியும்? அதனால் ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசிக்கிறார். இப்போ இறந்தவங்க சில சமயம் பேய் பிடிக்குது இல்லையா இன்னொருத்தருக்கு, அப்போ மனித ஆத்மாவாலே அப்படி பண்ணும்போது கடவுளால் முடியாதா? ஸோ அது மாதிரி அவர் ஒருத்தர் உடலுக்குள்ளே வரார். அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார், ஒரு வயோதிக தாத்தா உடலில். அந்த பிரம்மாவாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்குறார். ஸோ இப்படித்தான் பிரம்மா மூலமாக புது உலகம் படைக்கப்படுது. இல்லாத உலகம் திடீர்னு படைக்கலை, பிரம்மாவும் படைக்கலை. பிரம்மா மூலமாக சிவன் படைக்கிறார். ஸோ அதனால தான் சிவனுக்கு தான் மகிமை. பிரம்மாவுக்கு ஊராக கோயில் கட்டிகிட்டு இருக்கிறாங்க இல்லை, ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு கோயில் இருந்தாலே அதிகம். மற்றபடி எந்த புராண கதையும் நிஜத்தில் நடக்கலை. ஆனால் அதாவது நேரடியாக அது நடக்கலை, ஆனால் ஒரு சில ரகசியங்கள் அதில் ஒளிஞ்சிருக்கும். அது நீங்கள் டைரெக்டாக கதை கேட்கும்போது புரியாது. ஸோ பாரிசாலன் அவர்கள் பாருங்கள், இதில் இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்போ இதில் எது உண்மை, அதனால தான் நாங்கள் அதை புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிற. அது எல்லாமே ஒரே கதை தானே அப்படின்னு அவர் சொல்கிறார். அது எப்படி ஒரே கதை அப்படிங்கிறாரு. நாங்கள் சின்ன சின்ன வித்தியாசம் இருந்தால் கூட ஒரே கதை கிடையாதா அப்படிங்கிறார். சரி, ஓகே, மொத்தத்தில் அது ஒரே கதை தான், ஆனால் நிஜத்தில் நடந்தது கிடையாது. இப்போ அந்த கதையில் அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு 2-3 கதை சிவனும் பார்வதியும் சேர்ந்து ஒரு ஒளி வருது, ஒரு ஆற்றல் வருது. அந்த ஆற்றல் அக்னி எடுத்துகிட்டு கங்கையில் விட்டு அது சரவண பொய்கைக்கு கார்த்திகை பெண்களால் அந்த ஆற்றல் வளர்க்கப்படுது. ஸோ அதுதான் 6 முகம், அதாவது 6 தனித்தனி சிறுவர்கள். அப்புறம் பார்வதி தேவி கட்டி அணைச்சோடனே ஒருத்தர் ஆயிடுறாங்க அப்படின்னு ஒரு கதை இருக்குது. ஸோ அதுதான் எல்லோருக்குமே தெரிஞ்ச கதை. ஸோ அதில் கொஞ்சம் வித்தியாசமாக பார்வதி துணை இல்லாமல் சிவனே நெற்றிக்கண்ணிலேருந்து வர்றதுக்கு பார்வதி எதுக்கு முதல்ல இல்லையா? ஸோ அவருடைய நெற்றியிலேருந்து ஒரு சக்தி வருது, ஒளி வருது. மற்ற கதையெல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும். இன்னொன்று சிவன் வராமல் ஒரு அக்னி மட்டும் வந்தது, அது ஒரு கதை சொல்கிறார் இவர் பாரிசாலன். அக்னிக்கு சப்த ரிஷிகளுடைய மனைவி மேலே ஆசை. அப்போ அக்னியை ஸ்வாகா தேவி விரும்புகிறா. அதனால் ரிஷிகளுடைய மனைவி மாதிரி அவள் மாறு வேஷம் போட்டுக்கிட்டே வரா அப்படின்ட்டு ஒரு கதைன்றாங்க. ஸோ இங்கே அக்னின்றது ஜோதியாக இறைவன் இருக்கிறார், அந்த சிவனை தான். ஸ்வாகா அப்படின்னா இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அதை கூட அவங்களால புரிஞ்சிக்க முடியல ஒரு ஆளுன்றது நமக்கு வேறு மொழி தெரியாதது ஒரு முக்கியமான காரணம் இந்த அறியாமைக்கு இல்லையா? பிள்ளையாருக்கு ரித்தி சித்தின்ட்டு 2 மனைவினா நமக்கே தெரியுது. ரித்தினா வெற்றி இல்லையா, சித்தி புத்தி அப்படின்னு, வெற்றி அப்புறம் புத்தி அப்படின்னு. ஸோ இது மனிதர் கிடையாதுன்னு தெரியுது.
ஸோ இந்த 2 மனிதர் இல்லாதனால பிள்ளையாரே ஒரு மனிதன் கிடையாது, அதுவே ஒரு தத்துவம் அப்படின்னு பாரிசாலன் அவர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பிள்ளையார் திருமணமே செய்யாததினால் அவருக்கு புத்தி வலிமையாக இருந்தது, அதனால் அவர் வெற்றி அடைகிறார். இதுவே அவருக்கு 2 மனைவியாக இருக்கிறார், மனைவி போல் தொடர்ந்து அவர் கூடவே வருதுன்னு அர்த்தம். சரி, நான் மறுபடியும் அந்த ஹிந்தியை விட்டுறேன். ஹிந்தி எப்படி முதல் ஆதியில் தோன்றிய மொழி அப்படின்னா, இப்போ நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி ஹிந்தி தான் இந்தியா ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஆனாலும் உலகம் அழியும் பொழுது முதல்ல வெளிநாடு எல்லாமே அழிஞ்சிக்கிட்டே வரும். வெளிநாடுன்றது இப்போ நாம் இந்தியான்னு நினைக்கிற நிறைய இடங்களும் சேர்த்து தான். ஏன்னா சொர்க்கமாக இந்தியா இருக்கும்போது இப்போ பார்க்குற மாதிரி இவ்வளோ பெரிய இந்தியாலும் கிடையாது. யமுனை நதிக்கரையில் அந்த டெல்லி பகுதி மட்டும்தான் இந்தியாவாக இருந்தது, சொர்க்கமாக இருந்தது. அங்கே தான் தேவதைகள் வாழ்ந்தாங்க. அதனால தான் நதிக்கரையில் உங்களுக்கு நீங்கள் வாசம் செய்வீர்கள் அப்படின்னு குரான்லேயும் பைபிள்லேயும் இருக்கும். அது எல்லாமே நம்ம பாரத பூமி, பொன்னுலக பாரதம்னு சொல்கிறோம். சும்மா உதட்டளவில் சொல்கிறோம், அதோடைய அர்த்தம் என்னன்னு யோசித்தாலே தெரியும் இல்லையா? தங்கயுகமாக சொர்க்கத்தை தான் சொல்லுவோம். நம்ம பாரத பூமி தான் இருந்தது. அங்கே எவ்வளோ செல்வந்தராக இருப்போம்னா தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்போம். அங்கே சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். சிங்கத்துக்கு கூட இன்னொரு விலங்கை சாப்பிட்ணுன்னு தோணாது. சிங்கம் உட்பட எல்லா ஜீவராசிகளும் தாவரத்தை தான் உணவாக சாப்பிடும். இது பைபிள்லே இருக்கும், ஆதி ஆகமத்திலே இருக்கும். ஸோ இது புரியாமல் ஆரம்பத்தில் கறிமீன் சாப்பிட்டாங்க. முருகனுக்கு நாங்கள் இதை படித்தோம் அதை படித்தோம், அப்புறம் பாதியில் அது தடுத்து வைக்கப்பட்டது, அதை பிராமணன் தான் தடுத்துட்டான் அப்படி இப்படின்னு பாரிசாலன் சொல்கிறார். ஸோ இவருமே அது உண்மைன்னு தான் நம்பிட்டு இருக்கிறாரு. துஷ்யந்த் ஸ்ரீதர் போன்றவர்களுமே ஆரம்பத்தில் எல்லோரும் பிராமணர்களே கறிமீன் தான் சாப்பிட்டாங்க, பாருங்கள் கல்கத்தாவில் சாப்பிட்றாங்க அப்படின்றாங்க. கறிமீன் சாப்பிட்டவன் எவனாவது விட்டுருக்குறான்னா, அதுவும் வம்சத்தோட இல்லையா? ஸோ ஏன்னா மனிதன் கீழ் நோக்கி தான் வருவான், மேல் நோக்கி போக மாட்டான். ஸோ ஒன்ஸு விழுந்துட்டான் அப்படின்னா அதிலேருந்து திரும்பி அவனால் வர முடியாது. இன்றைக்கி கறிமீன் சாப்பிடலை, கறிமீன் சமைக்கலைன்றதுக்காக 70 வயசு தாத்தா அவருடைய பொண்டாட்டியை அடித்து சாவடிச்சிருக்கிறாங்க. இன்னொரு தாத்தா அவருடைய மகனுடைய குடும்பமே, மருமக எல்லாத்தையும் சேர்த்து வீட்டோட நெருப்பே வச்சிட்டார். அந்த அளவுக்கு கறிமீனுக்கு அடிமையாகி இருக்கிறாங்க. ஏன்னா அது அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், அப்படியே டக்குன்னு வெளில வந்துடுவாங்களா? ஸோ இன்றைக்கி பிராமணர்களும் கறிமீன் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? ஆனால் அதில் முதல்ல சாப்பிட ஆரம்பித்த பெருமை பெங்கால் பிராமணர்களுக்காக இருந்திருக்குமே தவிர எல்லா பிராமணர்கள்லாம் கறிமீன் சாப்பிட்டாங்க, பிராமணர்களில் மற்றவர்கள் கூட கறிமீன் சாப்பிடாம தான் இருந்தாங்க. ஸோ இதுக்கு போய் நீங்கள் சங்க இலக்கியத்தெல்லாம் தேட தேவையில்லை. நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது எத்தனை நான்வெஜ் கடை இருந்துச்சு, அந்த அளவுக்கு லாஜிக்காக யோசித்தா கூட தெரியாது. நான் ஒரு தடவை குழந்தை கூட கிடையாது, காலேஜ் முடித்து அதுக்கப்புறம் ஏதோ ஒரு எக்ஸாமுக்காக டெல்லிக்கு போனேன். அப்போவே நான் அசைவத்துக்கு அடிமை ஆகிட்டேன். ஸோ அப்போ அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு நான்வெஜ் கடை இருக்குன்ட்டு கிலோமீட்டர் கணக்கில் நடக்கிறேன், எங்கேயுமே இல்லை, எல்லா இடத்துலையும் வெஜ் கடை தான் இருக்குது டெல்லியில். ஆனால் அப்போவே தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு இருந்துச்சு நான்வெஜ் கடை. இப்போ வெஜ் கடை தான் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அங்கே நான்வெஜ் கடையே இல்லை, அப்படி இருந்தது. ஆனால் இன்றைக்கி அவங்களும் அடிமை ஆகியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ துஷ்யந்த் ஸ்ரீதர் ராமர் மீன் சாப்பிட்டதாக இருக்குது வால்மீகி ராமாயணத்தில், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சீதையை பிரிஞ்ச பிறகு தான் அவர் சோகத்தினால் விட்டுட்டார் கறிமீன் சாப்பிட்றத அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா இதுதான், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த மதத்தில் உள்ள புஸ்தகத்தை அவங்க கோடி முறை படித்தாலும் அதோடைய சாரம் அவங்களுக்கு சத்தியமாக தெரியவே தெரியாது. இந்த மாதிரி விஸ்தாரத்துக்குள்ளே போயிட்டு சாரத்தை விட்டுருவாங்க. உண்மையில் ராமர் வாழ்ந்தார் தான், கிருஷ்ணர் வாழ்ந்தார் தான். ஆனால் ராமாயணத்தில் இருக்கிறது ராமருடைய கதை கிடையாது, மகாபாரதத்தில் இருக்கிறது கிருஷ்ணருடைய கதை கிடையாது. ஏன்னா கிருஷ்ணர் அமைதியாக ஆட்சி செஞ்சார். ஆனால் மகாபாரதத்தில் கிருஷ்ணர் அப்படி காட்டலை இல்லையா? சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி, பொண்ணுங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்ச மாதிரி. அங்கே இருக்கிற யாருக்குமே காமம்னா என்னன்னு தெரியாது கிருஷ்ணர் இருக்கக்கூடிய சத்தியுகத்தில். ஆனால் இவங்க துவாபர யுகத்தில் நடந்த மாதிரி காட்டிட்டாங்க. துவாபர யுகம் நரகம், அங்கே எதுக்கு கிருஷ்ணர் பிறக்க போகிறார்? அவர் என்ன பாவம் செஞ்சார் நரகத்தில் பிறக்கிறதுக்கு? ஆனால் அவரே மறுஜன்மம் எடுத்து நரகத்துக்கு வருவார். வரும்போது சாதாரண மனிதனாக இருப்பார்.
மற்றபடி ராமாயணம், மகாபாரதம், பைபிள், குரான் இந்த கதைகள் எல்லாமே இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கும் பொழுது, இந்த ஞானத்தை எடுக்கும் பொழுது நாம் இருந்த நிலைமையும், பிறகு ஞானத்தை எடுத்த பிறகு நம்மளுடைய நிலைமை மாறுது இல்லையா, அதுதான் கதையாக இருக்கும். நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்கள். இயேசு கிறிஸ்து கதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளவு கோபக்காரராக இருப்பார். பசிக்கும்போது கனி கொடுக்கலன்ட்டு ஒரு மரத்தையே சபிச்சு எரிப்பார். அந்த நேரம் கனி இல்லையே அந்த மரத்தில் அப்படின்னு அவ்வளோ கோபம். அதே மாதிரி ஒரு இடத்துல ஏன் யாரை பார்த்தாலுமே தமிழில் ஒரு கெட்ட வார்த்தை இருக்கும் இல்லையா, அதை டீசெண்டாக சொல்லணும்னா விபச்சார சந்ததியினரேன்னு சொல்லலாம். அப்படி தான் அட்ரஸே பண்ணுவார். ஸோ அப்படி இருந்தவர் கடைசியில் அவர் விழா எலும்பு குத்துனவனை கூட பாவம் தெரியாமல் பண்ணுறாங்க, மன்னிச்சுக்க பிதாவேன்றார். அந்த மாதிரி ஒரு உயர்ந்த நிலையை அவர் அடைகிறார். அதே மாதிரி முருகனுக்கும் சுறுசுறுன்னு கோபம் வரும், பிள்ளையாருக்கு பயங்கர கோபம் வரும் இல்லையா. சிவனை பார்த்த உடனே சண்டை போடுற மாதிரி அவ்வளோ கோபக்காரர். ஆனால் முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சிவனை சந்தித்த உடனே பிள்ளையார்கிட்ட இருக்கிற அசுரகுணம் போயிடும். அதை தான் கழுத்தை வெட்டுற மாதிரி காட்டுறாங்க. நிஜத்தில் கழுத்தை வெட்டுறதெல்லாம் கிடையாது. ஸோ இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்குதா? இல்லை தானே. அப்போ அதில் வேறு ஏதோ இருக்குது தானே. அதை விட்டு இல்லை இது நம்புகிற மாதிரி இல்லை, அதனால் நாங்கள் ஃபுல்லுத்தையும் ரிஜெக்ட் பண்ணுறோம். அதைத்தான் பெரியார் பண்ணார். அப்போ பெரியார் இருக்கிற பாரிசாலனும் அதே தான் பண்ணுறாருன்னா பெரியாருக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ அடுத்தது முருகன் அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். அதனாலே பார்வதி தேவி, அதாவது கார்த்திகை பெண்கள் அவங்க தானே வளர்க்குறாங்க. ஸோ அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். அதனாலேயே பார்வதி கூப்பிடும்போது வரமாட்டார். அதே மாதிரி துரத்தி லவ் பண்ணுவார் வள்ளியை இல்லையா. அது நம்ம ஒரு கதை. ஸோ மொத்தத்தில் என்னென்னா காமம், கோபம், பற்று இதில் மூழ்கி கிடக்கிறார். அப்படி இருக்கிறவர் கடைசியில் எதுவுமே வேண்டான்ட்டு கோவணத்தோட பழனி மலைக்கு போகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த விகாரங்களை வென்று விடுகிறார், என்னுடையதுன்ற உணர்வை விட்டு விடும்போது அந்த தெய்வீக நிலையை அடைகிறாருன்னு அர்த்தம். அதை விட்டு அவர் போர் பண்ணார், விவசாயம் பண்ண கற்றுக் கொடுத்தாரு, அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ புத்தகத்தை படித்தா முட்டாளாயிடுவாங்கன்ட்டு ரஜினிகாந்த் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார். அது 100க்கு 100 உண்மை. ஸோ மனிதர்கள் எழுதிய புஸ்தகங்கள் எல்லாமே உங்களை முட்டாளாக தான் ஆக்கும், பொய்யின் பக்கம்தான் உங்களை திருப்பும், பிரிவினையைத்தான் உருவாக்கும், உங்களுக்குள்ளே அடிச்சிக்க தான் வச்சுக்கும். ஸோ இறைவன் கொடுக்கும் ஞானம் மட்டும்தான் அனைவரையும் இணைக்கும். எப்படி தெரியுமா? வடக்கன் தெற்கன் அப்படி தானே இங்கே பிரச்சனை. சமஸ்கிருதம், தமிழ் இப்படி எல்லாம். இங்கே இதுக்கு காரணம் என்ன? இன்றைக்கி பாரிசாலன் இங்கே பிறந்திருக்கிறாரு. முந்தைய ஜென்மத்தில் இவரே மும்பையில் பிறந்துட்டு தமிழை தீட்டி இருப்பார். எந்த இடத்துல பிறகுறோமோ அது அப்படியே ஐடென்டிட்டி எடுத்துக்கிறது, அது உடல். அதனால தான் கடவுள் சொல்கிறார், நீ உடம்பே கிடையாது, ஆத்மான்னு உணரு. ஸோ அப்போ அமெரிக்காவில் பிறந்தவனும் ஆத்மா தான், கிறிஸ்தவனும் ஆத்மா தான், முஸ்லீமும் ஆத்மா தான், ஹிந்துவும் ஆத்மா தான், நாஸ்திகனும் ஆத்மா தான். இப்போ எங்கே வித்தியாசம் இருக்குது? அந்த ஆத்மா நடிப்பு மாறிக்கிட்டே இருக்கும். ஆரம்பத்தில் பரிசுத்தமாக இருக்கிற ஆத்மா கீழான புத்தி கொண்டதாக முட்டாளாக மாறிக்கிட்டே இருக்கும்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இறைவன் ஞானத்தை கொடுத்துட்டார். இப்போ நம்ம புத்திசாலியாக மாறிட்டு இருக்கிறோம், மற்றவங்க மாறலைன்னு தெரியுது. அதனால் அவங்க மேலே கருணை வருமே தவிர கோபம் வராது. அவங்க மாறணும் அப்படிங்கிற சுபமான எண்ணம் தான் வைப்போமே தவிர அவன் மோசமானவன் அப்படின்ட்டு நம்ம அவங்கள புறந்தள்ள மாட்டோம். எல்லோரும் சகோதரர்கள் தான். பட் ஆனால் ஒரு சிலர் தான் இந்த ஞானத்தை எடுத்துகிட்டு வராங்க. இவங்க எடுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது. ஞானத்தை கொடுக்கறது நம்மளுடைய கடமை. ஸோ அதனால தான் இங்கே வாதம் செய்கிறதெல்லாம் விஷயம் கிடையாது இல்லையா. ஏன்னா இந்த ஞானமே யார் சொர்க்கத்தில் தேவதையாக இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் புரியும்னே சொல்கிறார். கவலைப்படாதீங்க, நீங்கள் சத்தியமாக தேவதை தான். இல்லைன்னா 58 நிமிஷம் பார்ப்பீங்களா? கண்டிப்பாக தேவதையாக இருந்தால் தான் இவ்வளோ நேரம் இதை பொறுமையாக பார்த்து புரிஞ்சிக்கவும் முடியும். இதில் நிறைய பேருக்கு ஆமாம், நம்ம கேட்ட கேள்விக்கான பதில் இதில் தானே இருக்குது. எல்லாருக்கும் மைண்டில் ஒரு சில பதில் இருக்கும். அந்தந்த மதம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட ஒரு சில இடங்கள் புரியாமல் இருக்கும். ஸோ அப்போ இதில் அதுக்கான ஆன்சர் கிடச்சிருச்சே அப்படின்னு தோணும். இப்போ உதாரணத்துக்கு இறுதியில் கல்லறையிலிருந்து எழுப்புவேன் அப்படின்னு இருக்கும். இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நாம் ஆத்மா, இன்னைய ஆத்மான்றதே மறந்து கிடக்கிறோம், செத்து போன மாதிரி. நான் யாருன்றதே மறந்தால் பணம் தானே. உடல்னு நினச்சிட்டு இருக்கிறது தான் பணமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ எப்படி பணமாக இருக்கிற நம்மளை தான் எழுப்புறார்.
இல்லையா? அதை தான் அங்கே களிமண்லேருந்து எழுப்புறார். ஸோ உடம்பை வந்து மண்ணோட கம்பேர் பண்ணுவாங்க இல்லையா? மண்ணினாலான இந்த உடல் நீ கிடையாது ஆத்மான்னு கடவுள் எழுப்புறார். அதை தான் ஆதாமை எழுப்பினார் மண்ணில் இருந்து அப்படின்ட்டு பைபிளில் இருக்கும். அதே இன்னொரு இடத்துல இறுதியில் கல்லறையிலிருந்து எழுப்பார். ஏன்னா இறுதியில் தான் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். மறுபடியும் ஹிந்திக்கே வரல இல்லையா? சரி, இப்போ பெரும்பான்மையானவர்கள் ஹிந்தியை தான் பேசுகிறாங்க. நம்ம சொல்கிற மாதிரி உலகம் அழியும்பொழுது பல காரணங்கள்னால் அழியும். யுத்தத்தினால, இயற்கை சீற்றத்தினால, இந்த மாதிரி நிறைய காரணங்கள்னால அழிஞ்சிக்கிட்டே வரும். கடைசியில் அந்த டெல்லி பகுதி மட்டும்தான் இருக்கும், கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஸோ அதிலிருந்து அப்படியே அந்த கொஞ்சம் பேர்லேருந்து வரவங்க யார் பிறப்பாங்கன்னா, இப்போ ஞானத்தை எடுத்துகிட்டு மேலே போனவங்க தான் பிறப்பாங்க. ஸோ அப்படி தான் சொர்க்கம் உருவாகும். ஸோ இப்போ அந்த கொஞ்சம் பேர் என்ன மொழி பேசுவாங்க? இந்தியா ஃபுல்லாகவே பெரும்பாலும் ஹிந்தி தான் பேசுகிறாங்க. அதில் டெல்லி கண்டிப்பாக ஹிந்தி தான் பேசுவாங்க இல்லையா? ஸோ அப்போ அவங்களிருந்து வரவங்க என்ன மொழி பேசுவாங்க? ஹிந்தி தான் பேசுவாங்க சொர்க்கத்தில் இல்லையா? ஸோ அது அப்படியே கொஞ்சமாக 2500 வருடத்தின் இறுதிக்கு வரும்பொழுது அந்த ஹிந்தியோடைய அந்த பியூரிட்டி கொஞ்சமாக குறைந்து வரும்பொழுது தான் அது சமஸ்கிருதமாக மாறுது. அதுக்கப்புறம் மற்ற மொழிகள்லாம் வருது, மற்ற மதங்களே அதுக்கப்புறம் தான் வருது. ஸோ அப்புறம் தான் டெல்லி பகுதியிலேருந்து கொஞ்சமாக அந்த கடல் மட்டம் உள்வாங்க அப்படியே இந்தியா கொஞ்சமாக பெருசாகி இப்போ இருக்கிற இந்தியாவை பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் கடைசியில் இருக்குது. அப்படின்னு அர்த்தம் தமிழ்நாடு தான் கடைசியில் உருவாகி இருக்கும். அப்போ தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறது, குறிப்பாக இப்போ நாம் பேசுகிற தமிழ் இப்போ தான் உருவாகிருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். பட் இதுக்கு முன்னாடியே பேசின ஒரு மொழியுமே கூட கடைசியாக தான் உருவாகியிருக்கும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களே கடைசியாக தான் உருவாகியிருக்கிறாங்கன்னா என்ன, அங்கேருந்து இடம்பெயர்ந்து வராங்க பல காரணங்கள்னால. இல்லை இன்றைக்கி சொத்து சண்டை வருது அப்படின்னும் போது அந்த இடத்த விட்டு நம்ம பிரிஞ்சு வரோம்ல, அந்த மாதிரி பல காரணங்கள்னால. சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் சண்டையெல்லாம் கிடையாது. ஒரே ராஜ்யம், ஒரே மொழி, ஒரே வழி. ஹிந்தி தான் அந்த மொழி, ஒரே வழி. அது இப்போ இறைவன் நம்மளை பக்குவப்படுத்துகிற மொழி. கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், காமம் இதெல்லாம் இல்லாமல் உருவாக்குற சொர்க்கத்தில் கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவலே தவிர காமத்தினால் கிடையாது. அதனால தான் அவங்களுக்கு கோயில் கட்டி கும்பிட்றோம். ஸோ இறைவன் சிவன் ஒருவரே, அவர் வந்து நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறார், யோகத்தை கற்றுக் கொடுக்கிறார். யோகம்னா இறைவனை நினைக்கிறது தான். ஸோ இறைவன் எப்படி இருப்பார்னு தெரியாதனால மனிதர்கள் சுவாசத்தை நினைக்கிறது, கையை காலம் அடக்கிறது, இதெல்லாம் ஹடயோகம், மனிதர்கள் கண்டுபிடிச்சது. ஆனால் கடவுள் சொல்கிறது அந்த மாதிரி கஷ்டம்லாம் கிடையாது. ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நினைக்க ஆத்மான்ற உணர்வு மேலோங்கும். அப்போ உடல் உணர்வுகளான காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதெல்லாம் நம்மை விட்டு நீங்கும். ஸோ இந்த உடலை விட்டு உயிர் பிரியறதுக்குள்ளேயோ அல்லது இந்த உலகம் அழியிறதுக்குள்ளேயோ நம்மளுடைய குணத்தை எந்த அளவுக்கு மாற்றிக்கிறோமோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி நாம் அடைவோம். ஸோ இன்னொரு கதை சொன்னோம் இல்லையா, அந்த அக்னி ஸ்வாஹா தேவிக்கு வந்து அக்னி மேலே ஆசை, அக்னிக்கு வந்து ரிஷியோடைய மனைவி மேலே ஆசை அப்படின்ட்டு. அந்த சப்த ரிஷிகளுக்கு தான் சிவன் வந்து ஞானத்தையே கொடுப்பார் இல்லையா? அந்த ரிஷிகளுடைய மனைவி மேலே தான் சிவனுக்கு ஆசை அப்படின்றாங்க. இப்போ இங்கே உடல்ன்ற உணர்வை கட் பண்ணிட்டா வெறும் ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மா. தந்தை மட்டும் இல்லை, அனைத்து உறவாகவும் அவரை மட்டும் நினைக்கிறதன் மூலமாக தான் மற்ற அனைத்து உறவின் மீதுள்ள பற்றை நாம் கட் பண்ணுறோம். ஸோ அதில் கணவன் இல்லை, கடவுள் தான் கணவன், நாம் தான் மனைவி, எல்லோருமே. அப்போ நாம் இறைவனை நினைக்க அவருக்கும் இல்லையா, நாம் அவர் மீது அன்பு செலுத்தும் போது அவரும் அன்பு செலுத்துவார். எல்லார் மீதும் அன்பு செலுத்தினாலும் இல்லையா, ஒருத்தருக்கு வந்து 10 குழந்தை இருந்தாலும் எந்த குழந்தை அப்பா சொல்கிறது அப்படியே கேட்குதோ அந்த குழந்தை மேலே தான் அந்த அப்பாவுக்கு அதிக அன்பு இருக்கும். அதே தான் இறை தந்தையாகிய சிவபெருமானுக்கும். ஸோ இறைவனையே யார் நினைக்கிறாங்களோ அவங்கள தான் சிவனுக்கும் அதிகமாக பிடிக்கும். ஸோ இதைத்தான் அங்கே ரிஷி மனைவிகள் மீது சிவனுக்கு ஆசை வந்தது. சிவனுன்றதுக்கு பதில் அக்னி அப்படின்னு போட்டுட்டாங்க. ஸோ அக்னி ரூபனேன்றது சிவனை தான் சொல்லுவாங்க. ஒரு பாட்டுக்கு ஒரு கதையே இருக்குது, திருவண்ணாமலை கதையே அது தானே. இறைவன் ஜோதியாக நின்றார், அதில் யார் பெரியவங்கன்ட்டு விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் போட்டி வந்தது. அப்போ சிவன் வந்து அடிமுடியை நீங்கள் யார் கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்க தான் பெரியவங்கன்னும் போது பிரம்மா மேல் நோக்கி போகிறார் அன்னப்பறவையில். விஷ்ணு பன்றி அவதாரம் எடுத்து கீழே போகிறார். அதில் மேலேருந்து ஒரு தாழம்பூ விழுது. அந்த தாழம்பூ கிட்ட வந்து சரி சிவனுடைய தலையிலேருந்து தானே வருது, நான் தலையை பார்த்தேன்னு பொய் சொல்லு, இப்படின்லாம் ஒரு கதை இருக்குது. இதை வந்து சமீபமாக ஒரு சகோதரி கேட்டாங்க. அதனால தான் சிவன் கோயிலில் வந்து
தாழம்பு வைக்கிறது இல்லையா? அதான் நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த கதைகள் எல்லாம் நம்மளை திசை திருப்போம், அதோடைய சாரத்தை விட்டு விஸ்தாரத்துக்கு போயிடும். ஆனால் உண்மை தாழம்பு விழுந்ததா இவங்க போய் சொன்னாங்களான்றது கிடையாது. விஷ்ணு, அதாவது கிருஷ்ணர் தான் விஷ்ணுன்னு சொல்கிறோம் இல்லையா. விஷ்ணுனா ஒன்றும் இல்லை, கிருஷ்ணர் குழந்தை பருவம். அவர் திருமணமான பிறகு அந்த ராஜ பதவி பேர் நாராயணன், ராதையோடைய பேர் லக்ஷ்மி. இந்த நாராயணன் லக்ஷ்மியோடைய இணைந்த ரூபம் தான் மகாவிஷ்ணு. விஷ்ணுக்கு 4 கைகள் காட்டியிருக்கிறாங்களே, அதுக்கு காரணம் என்னென்னா இல்லற மார்க்கம்னு அர்த்தம். கணவன் மனைவி, இல்லற மார்க்கம், துறவர மார்க்கம் கிடையாது இது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ முதல்ல விஷ்ணுவாக இருக்கிறவரே மறுஜன்மம் எடுத்து கடைசி ஜென்மத்தில் ஒரு வயோதிகராக இருக்கும்போது அவர் உடம்புல தான் இறைவன் பிரவேசித்து அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். ஸோ விஷ்ணுவே தான் கடைசி ஜென்மத்தில் பிரம்மாவாகிறார். அதுதான் நீங்கள் நிறைய இந்த படங்கள் பார்த்துருக்கலாம். விஷ்ணு படுத்துட்டு இருப்பார், அவர் தொப்புலேருந்து தாமரை கொடி இருக்கும், தாமரை மலர் மேலே பிரம்மா இருப்பார். ஸோ படுத்துட்டு இருக்கிறது எப்போ படுத்துட்டு இருப்பாங்க? ஒன்று தூங்குறதுக்கு, இல்லைன்னா சாகிறதுக்கு இல்லையா. அப்போ ஆத்மாவுடைய வயோதிக காலம், இறுதி நேரம், அந்த நேரத்தில் தான் யாருன்றதே மறந்து இருக்கும்போது இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கும்போது அவர் பிரம்மா ஆகி நீ தான் தேவதையாக இருந்தன்னு எழுப்புறார். அப்போ எழுப்புறாருன்றதான் அப்படி பிரம்மா மேலெழும்பி போகிறாரு, அன்னப்பறவையில் போகிறாருன்னு அந்த கதை கூட இருக்குது. ஸோ அப்போ இதில் பிரம்மாவான பிறகு நாம் மேல் நோக்கி பயணம், அதாவது சொர்க்கத்தின் ஆரம்பத்தை நோக்கி போகிறோம். ஆனால் விஷ்ணு ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு தான் வரும். ஸோ அதுதான் ஒரு பன்றி அவதாரம் எடுத்து கீழ் நோக்கி போனாருன்ற இந்த சீக்ரெட்டு தான் அதில் வெளிப்பட்டு இருக்குது. ஆனால் இதுதான் வெளிப்பட்டு இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? தாழம்பு வந்துச்சு, அது கதை சொல்லிச்சு, இப்படி தான் நம்ம போயிடுறோம். அதுதான் பக்தி. உங்களை அலைய விடுமே தவிர உண்மையே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஞானம் சாரம் சிம்பிள். ஆத்மான்னு ஒன்று வந்து பரமாத்மா நினைவு செய்யுங்க, ஆத்மா தூய்மையாகும், தூய்மையான உடனே தூய்மையான உலகமாகிய சொர்க்கத்தில் பிறப்பீங்க. இவ்வளோ தான். இதை விட்டுட்டு இவர் சொல்கிறார் நாங்கள் வந்து முன்னோரை வழிபடுவோம். சரி, எதுக்கு வழிபடணும் முன்னோரை? எங்கள் தாத்தா கூட முன்னோர் தான், வழிபட்டுருவீங்களா நீங்கள்? உங்கள் தாத்தா கூட முன்னோர் தான், கோயில் கட்டிடுவீங்களா? மற்றவங்க வந்துடுவாங்களா? ஸோ அப்போ அவங்க எதனால் அவங்கள வழிபடுறோன்னா அவங்க தூய்மையாக இருந்தாங்க. தூய்மைக்கு தான் அந்த மரியாதை. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இல்லாமல். சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களுக்கு நம்ம கோயில் கட்டினா கூட மகிமை வந்து சொர்க்கத்தில் வாழ்ந்தது கிடையாது. ஏன்னா அங்கே எல்லோரும் தூய்மையாக இருப்பாங்க, அது பெரிய விஷயம் கிடையாது. கலியுகத்தின் இறுதியில் எல்லோரும் தூய்மை இழந்து இருக்கும்போது, காமத்தில் மூழ்கி இருக்கும்போது காமத்தை வென்று காட்டணும் பார்த்தீங்களா? அப்படி வென்று காட்டுபவர்கள் தான் அங்கே இப்படி ஆகிறாங்க. இப்போ பிரம்மாவாய் வழியாக சிவன் இந்த ஞானத்தை கொடுக்குறார். அந்த ஞானத்தை கேட்குறவங்க பிரம்மகுமார் குமாரிகள், இவங்க தான் தேவதைகளாக மாறுறாங்க. இப்போ பிரம்மகுமாரிகளாக ஆகி இறைவனுடைய ஞானத்தை கேட்டு தானும் தூய்மையாகி பிறருக்கும் இந்த ஞானத்தை சொல்லி, இப்போ இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி ஞானத்தை சொல்லி பிறரையும் தூய்மையாக்கக்கூடிய சேவை செய்வதனால்தான் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நாம் கோயில் கட்டுறோம். அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க கொடுக்குற ஞானத்தை கேட்டு நாம் இந்த ஞானத்தை எடுத்து நாமளும் சொர்க்கத்துக்கு வரும். ஸோ சொர்க்கமாக நாம் ஆரம்பத்தில் வந்துட்டோன்னா அதோடைய மிச்சத்தை தான் நம்ம கடைசி வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ முதலாக வந்தவர்கள் அந்த முயற்சி செய்து இந்த பூமியை சொர்க்கமாக மாற்றியதனுடைய பலனைத்தானே நாம் அனுபவிக்கிறோம். அதனால் மூதாதையர்களை வணங்குகிறோம். எல்லா மூதாதையரும் கிடையாது, சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள். சொர்க்கம் உருவாவதற்கு காரணமான பிரம்மகுமார் குமாரிகளுடைய நினைவாக அவர்களுடைய உடல், அதாவது தேவதைகளுடைய உடல். ஏன்னா இப்போ இருக்கிற சாதாரண உடலை வணங்கினா அது நல்லா இருக்காது. ஏன்னா இது காமத்தினால் பிறந்த உடல். சொர்க்கத்தில் தான் காமம் இல்லாமல் பிறப்போம். ஆனால் இதே ஆத்மா தூய்மையாகி பிறக்கும். ஸோ ஆத்மாவும் தூய்மையாகி உடலும் தூய்மையாக இருப்பவர்களுக்குத்தான் பூஜை நடக்குது. ஸோ மற்றபடி அந்த முருகன் கதை எல்லாமே இறைவனுடைய ஞானத்தை பெறும்பொழுது ஆத்மான்ற உணர்வு, ஆத்மான்னு உங்களை உணர்றீங்க இல்லையா, நான் ஆத்மான்ற அந்த எண்ணம் வருது இல்லையா, அதுதான் ஆத்ம ஜோதியாக நீங்கள் பிறக்கிறீங்கன்னு அர்த்தம். முருக ஜோதின்லாம் சொல்லுவாங்க. அதுதான் ஜோதியாக பிறந்தோம். ஆனால் ஜோதியாகவே வாழ்ந்தோமா, ஆத்ம உணர்வுலே இருந்தீங்கன்னா முருகன் அப்படி இல்லை, பிற்காலத்தில் தான் அப்படி ஆகிறாரு அப்படின்னு காட்டுறாங்க. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, விக்னேஷ் அவர்கள் வந்து வாதத்தில் அவர் சூப்பராக பண்ணார். பாரிசாலன் ஜஸ்ட் அந்த மொழிவெறி, இனவெறி அவ்வளோதான் இருக்குதே தவிர அவர் இங்கே பெருசாக பேசினார், சூப்பராக வாதம் பண்ணாருலாம் சொல்கிற மாதிரி இல்லை. இருந்தாலும் மூதாதையர்களை தான் வணங்குறோன்றது உண்மை தான்.
அவங்கள வந்து ஒரு மனிதர்கள் இங்கே வாழ்ந்த மனிதராக காட்டி அவங்கள மனிதனாக இறக்கிட்டு வந்துட்டீங்க கடவுள் இல்லாமல் அப்படின்னு இவர் சொல்கிறார். சரி, ராமாயணம் மகாபாரதம் எங்கே நடந்துச்சு? பாரதத்தில் நடந்ததாக தானே காட்டியிருக்கிறாங்க. அது கற்பனை கதைன்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் அது உண்மைன்னு தானே நம்பிட்டு இருக்கிறாங்க எல்லோரும். இப்போ பாரதத்தில் தானே நடந்துச்சு. அப்போ பாரதத்தில் அவங்க மனிதர்களாக தானே வாழ்ந்தாங்க. அப்போ அந்த மனிதர்களை தானே வணங்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்க கடவுள் கிடையாது, அவங்க தெய்வங்கள் இல்லையா? ஸோ அவங்க தெய்வங்கள், கடவுள் ஒருவர் தான், அவருடைய உன்னதமான படைப்பு தெய்வங்கள். அந்த தெய்வங்களே போக போக மனிதர்களாக மாறுறாங்க, ராட்சசர்கள்னு கூட சொல்லலாம். ஏன்னா அசுர குணம் வருது, அதான் அசுரர்களாக மாறிடுறாங்க. ஆனால் அந்த அசுரர்கள் மீண்டும் தேவதையாக மாறுறாங்க. மற்றபடி புராணங்களில் சொன்ன மாதிரி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் சண்டை நடக்கலை. ஏன்னா தேவர்கள் தான் அசுரர்களாக மாறாங்க. இது கிறிஸ்தவ மதத்தில் கூட ஃபாலன் ஏஞ்சல்னால் தேவதை, அவர்கள் விழறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. சத்குரு வந்து சிவனை மனிதன்றாரு. சத்குரு அப்படின்ற பேர் சிவனுக்கு மட்டும்தான் பொருத்தும். சத்குருனா சத்கதியை கொடுப்பவர், சத்தியமான வழி, சத்தியமான சொர்க்கத்திற்கான வழி, சத்திய யுகம், அதற்கான வழியை இவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார் ஜக்கி வாசுதேவ். அவர் சொர்க்கமும் கிடையாது நரகமும் கிடையாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கார். இன்னொரு ஜென்மமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. சொல்கிறது எல்லாமே பொய். ஆனால் கடவுளுடைய பேரை தூக்கி அவர் வச்சுக்கிறார் சத்குருன்னு. ஸோ இதில் வந்து அவருக்கு வந்து ஜக்கி வாசுதேவன் பேர் சொல்லுன்னா கூப்பிட்டாலே ஒரு கோபம் வேறு வருது. ஸோ அவரே மனிதன் சொல்லிட்டாரு அப்படிங்கிறத ஒரு ரெஃபரன்ஸ்னு வச்சுட்டு பாரிசாலன் சொல்கிறாரு, சிவன் மனிதன் கிடையாது, சிவன் மட்டும்தான் மனிதன் கிடையாது. கடவுள் ஒருவரேன்றதுடைய அர்த்தமே அவர் மட்டும்தான் மனிதன் கிடையாது, மற்ற எல்லாரும், முகமது நபியும் மனுஷன்தான், இயேசு கிறிஸ்துவ மனுஷன்தான், ஸ்ரீ கிருஷ்ணரே மனுஷன்தான். ஏன்னா அவங்க உன்னதமானவர். ஸ்ரீ கிருஷ்ணர் தேவதையாக இருந்தவங்க. மற்றபடி நபி இயேசுலாம் மதத்தை உருவாக்க வராங்க, அவங்க நரகத்தில் தான் வராங்க. ஸோ அந்த மதங்கள் மனிதனை அடிச்சிக்க தான் வச்சுக்குது. ஸோ கடவுள் தான் மதங்கள் இல்லாத சொர்க்கத்தை படைக்கிறார். அதற்கு நீங்கள் உடலில் ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை சதா நினைவு பண்ணுங்க அப்படின்ற ஞானத்தை கொடுக்குறார். சிம்பிள், அவ்வளோதான். உங்களை ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைக்கணும். ஏன்னா அவர் இருக்கிற இடம் செம்பு நிறமான இடம். இது வந்து சும்மா ஜோதி வழிபாடு அப்படி கிடையாது. அவர் உயிரோட்டமாக வந்து ஞானத்தை கொடுக்குறார். அவர் அப்படி நினைக்கிறோம், ஏன்னா அவர் அப்படி தான் இருக்கிறார். ஆனால் அவர் ஞானத்தை கொடுக்கறதுனால அவரை நினைக்கிறோம். அதனால் அவர் மேலே அன்பு வருது, மரியாதை வருது. எதுவுமே பண்ணாமல் வரல. முருகன் என்ன பண்ணாருன்னு கும்பிட்றீங்க? நாங்கள் ஐயனாரெல்லாம் அப்படி தான் கும்பிட்றோம். சரி, ஐயனாரை தான் என்ன பண்ணாருன்னு கும்பிடுங்க. என்னன்னே தெரியாமல் கும்பிட்றதுக்கு பேர் தான் குருட்டு நம்பிக்கை. அதில் என்ன பெருமை இருக்குது? இது வந்து எல்லா மதத்துக்குமே பொருந்தும். ஸோ இறைவன் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக முரளின்ற பேரில் இருக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அதோடைய லிங்க் ரெகுலராக நம்ம வாட்ஸ்அப் சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லாட்டினாலும் பிகே சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த முரளியை வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி நாமளே எடுப்போம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ இந்த வீடியோ மூலமாகத்தான் முதலாக பிரம்மகுமாரிகளை பற்றி நான் தெரிஞ்சிருக்கிறேன், கடவுளை பற்றி தெரிஞ்சிருக்கிறேன், பிரம்மகுமாரியாகவே நான் மாறியிருக்கிறேன் அப்படின்னு யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு அது ஒரு ஓகே, அது ஒரு பலனை கொடுத்துருக்குது அப்படின்னு நமக்கு தோணும். கண்டிப்பாக பலனை கொடுக்கும். ஆனால் உடனே கொடுக்குதா, கொஞ்சம் நாள் கழித்து கொடுக்குதா? இது 1 வருஷம் 2 வருஷம் கழித்து கூட இந்த வீடியோவை பார்த்து மாறுவாங்க. ஆனால் கண்டிப்பாக மாறுவாங்க. ஏன்னா இது கடவுளுடைய ஞானம், வேறு எங்கே போக முடியும்? ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.